ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पति हर महादेव सिद्ध विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासांबरी शुष्क भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। सद्गुरु महाराज की जय। सगल साधु मंडली की जय। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்துல நாம ஸ்ரீமத் பாகவதத்துல பாராயணம் பண்றோம். சம்சித்திர் ஹரிதோஷனம். எந்த செயல் செய்தாலும் பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயலாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி. சம்சித்திர் ஹரிதோஷனம். அதபும்பி துஜசிரேஷ்ட வர்ணாசிரம விபாகசா. என்ன ஸ்லோகம்? அதபும்பி துஜசிரேஷ்ட வர்ணாசிரம விபாகசா. அத சாதயத்தை ரெண்டாவது அத்தியாயத்துல அதபும்பி துஜசிரேஷ்ட வர்ணாசிரம விபாகசா ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். அப்போ நாம எந்த தர்மத்தை எதுக்காக அனுஷ்டிக்கிறதுன்னா பகவானை சந்தோஷப்படுத்துவதற்காக நம்ம தர்மங்கள் இருக்க வேண்டும், நம்ம கடமைகள் இருக்க வேண்டும். அதுதான் பகவானை சந்தோஷப்படுத்தும். பகவானை சந்தோஷப்படுத்தாம நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா? அதுதான் பாகவதம். பாகவதற்கெல்லாம் ஒரே ஒரு கவலை தான், பகவானே பாகவதத்துல பக்தி வரணும், பாகவதத்துல பக்தி வரணும், பாகவதத்துல பக்தி வரணும். இந்த ஒரே கவலை தான். பகவானை சந்தோஷப்படுத்தணும். அந்த ஒரே கவலை தான் பாகவதற்கு. ஆனா மற்றவங்களுக்கோ 1008 கவலைங்க. இதுல வேற பாகவத பிரச்சாரம் வேற பண்ணிடுறாங்க. அப்புறம் எங்க எழுந்திருக்காங்க. வெளியில தான் பார்த்தா நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி வருது, நல்லா அலங்காரம் பண்ணி வருது. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா 1008 வேதனைகளோட இருக்கிறாங்க. வெளியில பார்க்கும்போது நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறாங்க பார்க்கறதுக்கு. ஆனா பார்த்தா அவங்க உள்ள போய் பாருங்க, அவ்வளவு வேதனைகள் இருக்குது, அவ்வளவு கவலைகளோட இருக்காங்க, நிறைய பிரச்சனைகளோட இருக்கிறாங்க. ஏன்னா விமுகா தகேன்னு தன்னுடைய பாபங்களால அவர்கள் துன்பப்படுகிறார்கள். அந்த பாபங்களை அவர்கள் அனுபவித்தே தீர்க்க வேண்டும். ஏன்னா பாகவதர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், பகவானை இன்னும் தரிசனம் பண்ணலையே, இந்த ஜென்மா கரையறலையே, பாகவதம் படிக்க முடியலையே, பாகவத்துல ருச்சி வரலையே, பாகவத்துல பக்தி வரணுமே. அந்த ஒரே கவலை தான் அவங்களுக்கு. பாகவதர்களுக்கு உலக விஷயங்களை பத்தி அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. தன்னை அவமதிச்சாலும் தன்னை வெகுமதிச்சாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. என்னன்னா தன்னை அவமதிச்சா நம்மளுடைய பாவத்தை வாங்கிக்கிறாங்க. நம்மளை அவமதிக்கும் போது, நம்மளை உதாசீனப்படுத்தும் போது நம்மளுடைய பாவங்களை அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள். வாங்கின்னு போட்டோமே, அதையா வேணாம்னு சொல்லுவானே, தாராளமா குத்துட்டு வந்துடும் நம்ம பாவத்தை. பாவம் சீக்கிரமா கரையுது. நம்மளை உதாசீனப்படுத்தாங்க. வெளிப்புறமா நல்லா பேசுவாங்க, ஆனா பார்த்தா உள்ளுக்குள்ள பார்த்தா அவ்வளவு கல்மஷம் இருக்கும். அது மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. கல்மஷ சித்தானம், அவ்வளவு வெறுப்பு உள்ள வச்சிருப்பாங்க. வெளிப்புறமா பார்த்தா நல்லா சிரிச்சு பேசுவாங்க. பொய். அப்போ அவர்கள் சில சமயத்துல அது வெளிப்பட்டுடும். நம்ம கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சோம்னா அப்போ அவர்களுடைய வெறுப்பை காண்பிச்சுடுவாங்க. ஃபர்ஸ்ட் மேலோட்டமா பேசும்போது நல்லா பேசுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ள அந்த கல்மஷம் கொஞ்சம் அதிகமாக நம்ம பேசும்போது அப்போ வெளிப்பட்டுரும். அப்போ இவ்வளோ வெறுப்போட தான் நமக்குள்ள பழகியிருக்காங்க தின்னால அப்படின்னு நம்மளுக்கு புரியும். அப்போ அவ்வளோ வெறுப்பு காரணம்னா கல்மஷ சித்தானம், அவ்வளோ கல்மஷம் இருக்கு மனசுல, அதனால அந்த வெறுப்பை காட்டுறாங்க. சரி, ஓகே, இந்த தெரியாம இடத்துல நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண, விலகி பாகவத தர்மத்துல பிரவேசிக்கணும், பாகவதத்தோட பேசணும், அப்படிப்பட்ட அசத் சங்கத்தை விட்டு விலகிடணும். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா,
பாகவதர்களுக்கு ஒரே ஒரு கவலை தான். இவரெல்லாம் பேசுறாங்க பேசலாம், அதெல்லாம் பத்தி பெருசா தூக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பகவானத்துல பக்தி வரணும், பாகவதத்துல ருச்சி வரணும், பாகவத பாராயணத்துல ருச்சி ஏற்படணும், பக்தி ஏற்படணும், அதுல இன்ட்ரெஸ்ட் வரணும். அது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். பகவானை சந்தோஷப்படுத்தணும், அது மட்டும்தான் பாகவதற்கு ஒரே குறிக்கோள். ஆனா மற்றவர்களுக்கோ 1008 பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் மனசுல ஓடிட்டு இருக்கு. அங்க போனோம், இங்க போனோம், அதை போனோம், சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு. நோய்களால பிரச்சனை, உடல் வேதனைகளால பிரச்சனை, மனக்கவலைகளால பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கடன்கள், எவ்வளோ பணப்பிரச்சனை. பணப்பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லாருக்கும். அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் பாகவத பிரச்சாரம் வேற பண்ணிடுறாங்க. அது வேற. பாகவதர்லயும் உதாசீனப்படுத்துருவாங்க, பாகவதத்தையும் உதாசீனப்படுத்துருவாங்க. இப்படிப்பட்டவர்கள் எங்க கரையறது சொல்லும் பார்க்கலாம். ஆனா பாகவதர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், பகவானை சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரே பிரச்சனை மட்டும்தான். அப்ப சம்சித்திர் எப்ப வெற்றி அடையுதுன்னா, பகவானை சந்தோஷப்படுத்தும் போது தான் வாழ்க்கை வெற்றி அடைதான். சம்சித்திர் ஹரிதோஷனம் இந்த ஸ்லோகத்துல இருக்குதுன்னா சொல்றேன். ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய, நீ அனுஷ்டிக்கின்ற அந்த தர்மமானது, கடமையானது பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருந்தாதான் சபாஷ், யூ சக்சஸ்ஃபுல், யுவருடைய லைஃப் இஸ் சக்சஸ்ஃபுல், உன் வாழ்க்கையானது வெற்றி அடைந்தது என்று தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு அருமையான பாகவதம். கொஞ்சம் நம்ம அசத்துக்களை பத்தி சிந்திச்சோம்னா மனசு கவலை கொண்டாயிடும். மனசுல கல்மஷம், அவர்களுக்குள்ள இருக்கிற கல்மஷம் நம்மளுக்கு வந்துடும். அசத்துக்களை பத்தி சிந்திக்கூடாது. அவர்கள் மனசுல கல்மஷம் இருக்கு, வெறுப்புக்காக அந்த. ஆனா பார்த்தா நம்ம அதான் பழகின பிறகு தான் தெரியும், அவர்களுக்குள்ள வெளிப்புறமா தான் நல்லா பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள சில பேர் இடத்துல துவேஷத்தை ரொம்ப அதிகமா பேசும்போது அவங்க அப்பதான் வெளிப்படுத்துவாங்க. அப்போ அவ்வளவு துவேஷம் வச்சிருக்காங்க, அவ்வளவு கல்மஷம் அவர்களுக்குள்ள ஏறி போயிருக்கு. களி அந்த அளவுக்கு ஆட்டி படிக்கிறான்னு அர்த்தம். அவரெல்லாம் நம்ம பக்தர்கள் ஏமாந்துடக்கூடாது, பார்த்து பழகணும், ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். கல்லு முள்ளு, அந்த முள்ளு மேல சேலை விழுந்துன்னா அது சேலையை கிழிக்காதபடி அழகா அந்த முள்ளுல இருந்து எடுத்து பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ரோஜாவில் முள்ளு இருக்குன்னா அந்த முள்ளு குத்தாதபடி அந்த ரோஜா பறிக்கிற சாமர்த்தியம் வேணும். தேன் வேணும்னா அந்த தேனி கொட்டாதபடி அந்த தேனை பறிக்கிற சாமர்த்தியம். பக்தி பண்றேன்னா பக்தர்களோட சரியா பழகணும். ஆமா, அதாவது என்னன்னா பக்தர்கள், இப்போ பக்தர்கள்லாம் எல்லாரும் பக்தர்கள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கோயிலுக்கு போறோம், பக்தர்கள் நிறைய வராங்க. அப்போ அதுல வந்துன்னா தேனீக்கள் யாரு, இது போல அபக்தர்கள், அவர்கள் வந்துட்டானா கொட்டிடுவாங்க. அப்ப நம்ம எதுக்காக போனோம்? தேனுக்காக போனோம். எந்த தேனு? கிருஷ்ணன் என்ற தேனுக்காக, ராதாகிருஷ்ணனுடைய தேனுக்காக, தரிசனத்துக்காக போனோம். அந்த தேனை மாத்திரம் பறிக்கணும்னு வந்துடணும். அந்த தேனி கொட்டாதபடி அதுல எப்படியாவது நான் கழுவுறம் இல்லை நடுவரம் இல்லை எஸ்கேப் ஆகி வந்துடணும். கொஞ்சம் அந்த தேனிக்கு நம்ம இடம் கொடுத்தோம், அது வந்து கொட்டிடும். அது மாதிரி அபக்தர் இடத்துல கொஞ்சம் சகாசம் வச்சா மனசை புண்படுத்திடுவாங்க. அது போல ரோஜால முள்ளு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அழகா அந்த முள்ளு குத்தாதபடி அழகா பக்குவமா பறிக்க தெரியணும். அது மாதிரி பக்தர்களோட எல்லாரும் பக்தர்களாக ஏற்க முடியாது, நினைச்சு எல்லாரும் பக்தர்களாக ஏற்றுக்க முடியாது. நாம பகவானை பார்த்தோமா அவ்வளவுதான். எங்கேயாவது உபன்யாசம்னால உபன்யாசத்தை மட்டும் கேட்டு வந்து நேரணும், அவ்வளவுதான். அதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அது போகட்டும். அதுக்கெல்லாம் போக நம்ம பழக அந்த பக்குவம் வந்துடும். ஆனா முக்கியமானது என்னன்னா பாகவதம் படிச்சு பாருங்க. பாகவதத்துல எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. பிரகலாத் சரித்திரம்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு படிக்கிறதுக்கு. இந்த முதல் ஸ்காந்தம்லாம் படிச்சோம்னா முதல் ஸ்காந்தத்தை விட்டு அடுத்த 2வது ஸ்காந்தம் போக மனசே வரமாட்டேங்குது. முதல் ஸ்காந்தத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. முதல் அத்தியாயமா அருமையான விஷயங்கள் தான் இருக்கு. கேள்விகள் தான், சவுனகாரி மகர்ஷிகள் கேள்வியிலேயே அவ்வளவு பக்தி இருக்குது. பகவானை பற்றி கேள்விகளா இருக்கு. அதுதான் சூத சொல்றாரு, எதை கிருஷ்ண சம்பிரஷ்னோ ஏனாத்மா சப்பிரசித்தி. கிருஷ்ணனை பத்தி கேள்வி பதில்கள் மனசு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. ஏன் ஆத்ம சம்பிரசித்தி. எத்கிருத கிருஷ்ண சம்பிரஷ்னோ ஏன் ஆத்மா சுப்பிரசித்தி. ஆத்மா பூர்ண சந்தோஷப்படுத்தக்கூடியது கிருஷ்ண பத்தி கேள்வி பதில்களால் தான். அது மாதிரி கேள்விகளை கேட்டிருக்கிறீர்களே என்று சூதர் புகழ்கிறார். அப்ப கேள்விகளே பக்தி உள்ள கேள்வி, பக்திமயமான இருக்குது. கேள்வி ஆரம்பமே கிருஷ்ணனை பத்தி கேள்விகள் பக்திமயமா இருக்கு பாருங்க. பக்தியிலே ஆரம்பிக்குது பாருங்க. ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை எது அப்படின்னு கேக்குறாரு. பும்சாம் ஏகாந்த தஸ்ய கண்ண சம்சித மர்க்கசி. ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை எது அப்படின்ட்டு கேட்கிறார். எவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கு.
அது அத்தனை சாஸ்திரங்கள்ல தத்திர தத்தாஞ்ச சாயுஷ்மன் பவதா எத் நிச்சிதம் அவைகள்ல எது நீங்க ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்த அந்தந்த சாஸ்திரங்கள்ல இருந்து எங்களுக்கு எடுத்து சொல்லணும். உங்க புத்தியெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப அந்த கேள்வியே பாருங்க, எவ்வளோ அருமையான சாரமான கேள்விகளை நம்மளுக்கு திரட்டி கொடுக்குறாங்க பாருங்க. நமக்கு கேட்க தெரியல, ஆனா சவுனகாதி மனுஷர்கள் அழகா நமக்கு கேட்க தெரியல, அவங்க அழகா கேட்டு எதை கேட்கணுமோ அதை கேட்டு கரெக்டா நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பிரயோஜனமான விஷயத்த மட்டும் சாரமான அதான் சொல்றேன். அதை அத்த எத் சாரம் சமுத்திருத்திய மனுஷையா, சகல சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன அப்படின்ட்டு அழகா சாரமான விஷயம் பிழிஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம எல்லாத்தையும் படிச்சுன்னு இருக்க முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் படிச்சு பூரி கர்மானி நிறைய கர்மாக்களை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் படிச்சுன்னு உட்காந்தா நம்மளால அப்ப சாரமான விஷயத்த தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். அப்ப நிறைய இருக்கு, ஆனா அவைகளால அதை அத்த எத் சாரம் சமுத்திருத்திய மனுஷையா, அவ்வளோ ஒரு மனுஷன் படிச்சு மாளாது, அவைகளை சாரமான விஷயத்த மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சவுனகாதி மகர்ஷிகள் அழகா கேள்வி கேட்கறாங்க. அது எப்படி பக்திமயமா இருக்கு பாருங்க அது கேள்வி. யார் சாரம்னா கிருஷ்ணன் தான் சாரம். கிருஷ்ண பரமாத்மா தான் எல்லாத்தோட சாரம் கிருஷ்ணன் தான். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பாகவதத்துல இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியாது, சத்தியமா சொல்றேன். பாகவதத்துல ஒருத்தன் ரமிக்க ஆரம்பிச்சிட்டானா, பாகவதம் ஒன்னே போதும்னு கதியா இருந்துட்டான்னா, அவர்கள் வெளிப்புறமா நம்மள மரியாதை கொடுத்தோம், அவமதிக்கிட்டோம், நம்மள உதாசீனம் பண்ணி என்ன வேணா பண்ணிட்டோம், அதெல்லாம் சட்டம் கூட பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு ஏன்னா அவர்களோட 10 பைசா கூட லாபம் கிடையாது. சொல்ல போனா அவர்களோட பழகத்தினால நஷ்டம் தான். நம்ம மனசு கல்மஷம் ஆயிடும். அப்படிப்பட்ட கல்மஷத்தோட ஒருவர்களோட பழகிட்டோம்னு நம்ம மனசு கல்மஷம் ஆயிடும். அதனால பார்த்து பழகணும். அதனால துஷ்டர்கள் நம்மளால வராம இருக்கிறது நம்ம பாக்கியம். அதனால துஷ்டர்கள் கிட்ட நெருங்கா விடாதபடி பகவான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பகவான் பிரார்த்தனை பண்ணின அவள் தான். துஷ்ட சங்கம் கிட்ட நெருங்காதபடி நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவும் நம்ம ஏன்னா பாகத்தில் ரமிக்கிற நாமெல்லாம் நம்ம சந்தோஷமே வேற இடத்துல இருக்கு. நம்ம பௌதிக விஷயத்துல சந்தோஷம் கிடையாது. யார் நம்மளுக்கு பேசினா பேசலன்னா என்ன, நம்ம இறங்கி பேசுறோம்னா என்னென்ன ஒரு காரணம் இருக்கும். எதுவுமே ஒன்று பேசணும்னா நம்ம எப்பவுமே நம்ம பாகவதர்கள் அன்பா பேசுறோம். அதை அன்பா பேசுறது அவங்க நம்ம எவ்வளவு இறங்கி பேசுறோமோ அது அவங்களுக்கு திமிராயிடும். அது அகங்காரமா ஆயிடும். அவங்களுக்கு அகங்காரம் ஆயிடும். உடனே நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. உதாசீனப்படுத்தினா நம்ம பாவத்தை வாங்கிப்பாங்க. அப்ப நம்ம கர்ம அப்படி நம்ம பாவத்தை போய் குத்துட்டு வர வேண்டியதுதான். நம்மளை அப்படி பாவத்துல அவமதிக்கிறாங்கன்னா அது அவருடைய பாவத்தை வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். வாங்கிட்டு போனோம் என்ன, இப்போ நம்மளுக்கு சந்தோஷம்தான். அழகா நம்ம குத்துட்டு வந்து நேரலாம். அதனால பார்த்து பழகணும். அது என்பதுக்காக சொல்றேன். நம்மளுக்கு தேவை என்னன்னா பகவான் பாகவதம். அப்புறமா பாகவதர்கள், ஆனா உண்மையான பாகவதர்கள் அவங்களிடத்துல மட்டும் பேச்சு கொடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் பார்த்தா கல்மஷ சித்தானம், எல்லாம் கல்மஷ சித்தத்தோட தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட மனசுல கபடம், சூது, வாது, கபடம், பொறாமை, துவேஷம் இதெல்லாம் தான் அவர் மனசுல மண்டி இருக்குதுன்னு அவர்கள் நடவடிக்கையிலே தெரியும். நமக்கு அவர்களிடத்துல கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசி குத்தாவே தெரியும் அவங்களுக்குள்ள இவ்வளவு கல்மஷம் இருக்குன்னு. மகா வெறுப்பு வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் இடத்துல பேசினா அவ்வளவு கல்மஷம் இருக்கும். அவங்கள பார்த்தா சே இவர்களை பார்த்தாலே தோஷம், இவர்களை இவங்களை நினைச்சாலே தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டம் ஓடியா இருந்தோம். அதான் கொஞ்சம் பேச்சு கொடுத்தா தெரிஞ்சுட்டோம். நம்மளுக்கு தெரியாதால் தான் நம்ம நல்லா பேசுறோம். தெரிஞ்சு அப்புறம் கொஞ்சம் நல்லா பேச்சு கொடுத்து போது தான் நம்மளுக்கு தெரியுது, ஆஹா இவ்வளவு கல்மஷம் இருக்கா இவங்க இடத்துலன்னு. அப்போ நம்ம இனிமேல்ட்டு அவங்க இடத்துல பேசலாமா, ஒரே ஓட்டம் ஓடினா அவங்க இருக்கிற திசைக்கே முகத்தை திருப்பி ஒரு திசைக்கே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரே ஓட்டம் அந்த பக்கம் திரும்பி ஓடிடணும். அவருக்கு கிழக்க வந்தாலும் நம்ம மேற்க ஓடிடணும். அப்படி நம்ம உடனே எஸ்கேப் ஆயிடணும். அப்பதான் நம்ம பாகவ தர்மம் நாம தக்க வச்சுக்க முடியும். நமக்குள்ள பாகவ தர்மத்தை தக்க வச்சுக்க முடியும். அதனால அருமையான பாகவதம் இருக்கு. குந்தி வாச்ச, பீஷ்ம வாச்ச, பிரதம ஸ்கந்தம். இந்த முதல் ஸ்கந்தத்தை படிச்சிட்டோம்னா இதை விட்டு வேற 2வது ஸ்கந்தம் கூட போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, கொட்டி கிடக்குது பாகவதத்துல. முதல் ஸ்கந்தத்திலே சொல்றேன் எவ்வளவு கிருஷ்ணனுடைய பெருமைகள் எவ்வளவு சொல்லியிருக்கு. பீஷ்மர் சொல்றாரு, ஒரு போர்க்களத்துல நடந்த விஷயத்த மட்டும் கிருஷ்ணனுடைய பெருமைகளை எவ்வளவு சொல்றாரு. ஒரு ஆயுரக்ஷ்ணக கடாட்சம் மாத்திரத்தினாலே எல்லாருடைய எதிராளிகளுடைய ஆயுஷெல்லாம் அபகரிச்சு அந்த பக்தனை வெற்றி தேடி கொடுத்தாராம் விஜயனுக்கு, யார் அர்ஜுனுக்கு. அப்போ பக்தனுடைய வாக்கிய சத்தியமாக்கிறதுக்காக தன் சத்தியத்தையும் விட்டாராம் பீஷ்மர் சொல்றாரு. அதெல்லாம் சாரமா அப்படியே நான் சுருக்கமா சொல்லி வரேன். அப்போ தேவர்கள்லாம் இந்த போரை பார்க்கறதுக்கு வரலையா, கிருஷ்ணனுடைய அழகை பார்த்து இந்த 3 லோகமும் சொக்கி போச்சான் கிருஷ்ணனுடைய அழகுல. எவ்வளவு பகவானுடைய பெருமைகளை கொட்டி கிடக்குது இந்த பாகவதத்துல. அதெல்லாம் படிச்சு ரமிக்கிறதை விட்டு
அசத்துக்களை பத்தி யாரும் நினைச்சு இருப்பாங்களா? உலகத்தை பத்தி யாரும் நினைப்பாங்களா? பணம், பொருள், பதவி இதை பத்தி நினைப்பாங்களா? இல்ல அசத்துக்களை பத்தி நினைப்பாங்களா? அசத்துக்கள் பேசுறதுல ஒரு பேச்சா? யாரா மனசை புண்படுத்துற மாதிரி பேசிட்டாங்கன்னா அதை பத்தி நினைச்சுருப்பாங்க. அது அசத்து, அது அப்படிதான் பேசும். நாம சத்து அல்லவா, நம்ம பாகவதத்துல அல்லவா ரமிக்கணும். அதை துச்சமா தூக்கி போட்டு வந்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இன்னொருத்தர அவர்கள் தேடி பேசினா கூட அவர்களை அந்த முகத்தை திருப்பி போயிடணும், அவ்வளவுதான். அதனால நம்ம அசத்துக்கள் பேசுறதெல்லாம் காதுல வாங்கக்கூடாது. பாகவதர்கள் பேசுறது மட்டும்தான் காதுல வாங்கணும். பக்தி விஷயமா இருந்தாதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப நம்மளுக்கு அருமையான பாகவதம் இருக்கே. அப்ப இதை பார்த்தோன்னே பீஷ்ம ஸ்துதியில பார்த்தா இப்படி சொல்றா, திரிபுவன கமனம், 3 உலகம் சொக்கி போகக்கூடிய அழகா கிருஷ்ணனுடைய அழகு. ஆஹா, இதுல மனசை பறி கொடுத்தா எடுக்க முடியுமா? எவ்வளவு ரசமுள்ள ஸ்லோகங்கள். நாரதனுடைய கதை வருது. தியாயதஹ சரணம் போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்ய அசுர கலாட்சஸ்ய கிருத்யாஷன்ம சனைதஹரி பிரேமாதிபர நிர்பின்ன புலகாங்கோ அதிதருதஹ ஆனந்த சம்ப்ளவேலீனோ நான் அபஸ்யம் உபயம் முனே. ஆஹா, என்ன ஸ்லோகம், என்ன ஸ்லோகம், என்ன ஸ்லோகம். அருமையான ஸ்லோகம் இதெல்லாம். பாகவத ஸ்லோகங்களை கண்ணில் ஒத்திக்கலாம். அப்படியே அந்த அனுபவங்களை ஒரு வார்த்தையில கொடுக்க முடியுமான்னா அது பாகவதத்துல தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி பிரேம அதிபர நிர்பின்ன புலகாங்கோ அதி நிர்வதா, அதிக ஆனந்தத்தினால பிரேமையினால கண்கள்ல கண்ணீர் மல்குதா, தொண்டை கத்கதம் உண்டாகுதா, உடம்புலம் புலரிச்சு போச்சா, கிருஷ்ணன் ஹிருதயத்துல தெரிய ஆரம்பிச்சிட்டாரா, சனைஹி சனைஹி அப்படின்னு சங்க சக்கர கதாத்தாரியா பகவான் காட்சியளிக்கின்றானா நாரதருக்கு ஹிருதயத்துல. என்ன அனுபவம் பாருங்க அது. அந்த தியான அனுபவத்துல பகவானை தரிசனம் பண்ணிட்டு இருக்கார் நாரதர். ஒரு க்ஷணம் தான், ஒரு முகூர்த்தம் தான். ஆனா நம்மளுக்கு பார்த்தா அதை நினைச்சு நம்மளுக்கு என்னமோ நம்மளுக்கே தரிசனம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அதை படிக்கும் போது பார்த்தா புலகாங்கோ, உடம்புலாம் புல்லரிச்சு போகுது. அதை படிக்கும்போது நமக்கு புல்லரிச்சு போகுது, கண்களில் கண்ணீர் வருது. பகவானே இருதயத்தில் தெரிய ஆரம்பிச்சிட்டானா. அது ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவாரு, தியானத்தினால கல்பிதம் வேற, சாட்சாத்காரம் வேற. கல்பிதம் உன்னுடைய மனசுல எவ்வளவு கற்பனை பண்ண முடியும். பகவானுடைய சர்வ சௌந்தர்ய சங்கிரகம், அவனுடைய அழகை நீ கல்பிச்சுடுவியா? உனக்கு அவ்வளவு கல்பிக்கிற சாமர்த்தியம் உண்டா? உன் புத்திக்கு எவ்வளவு சாமர்த்தியம் உண்டோ அவ்வளவுதானே, அவ்வளவு அழகை கற்பிக்க முடியும். ஆனா அந்த அழகுலாம், அந்த அழகோட சாப்பிட்டுருமா பகவான் சாட்சாத் நேரடியா வந்துட்டானா. சர்வ சௌந்தர்ய சங்கிரகம், எல்லா அழகுன்னு ஒரு வடிவம்னா அது மனசுல நமக்கு எட்டாத விஷயம். ஆனா அவனே தோண்டிட்டான்னா அந்த அழகை பார்த்த உடனே அது அவ்வளவுமா பேச்சு மூச்சு இருக்காது. தொண்டை கத்கதம் உண்டாயிடும், ரோமாஞ்சனம் ஏற்படும், கண்களில் கண்ணீர் மல்கும். அதுதான் அந்த நிலை தான் ஏற்படும். அந்த நிலை தான் நாரதருக்கு ஏற்பட்டுதான். ஒரு க்ஷணம், ஒரு முகூர்த்த காலம் அதுல அப்படியே லயிச்சு போயிட்டாராம் அந்த சொரூபத்துல, சாட்சாத்காரத்துல. அப்போ தியானத்தினால கல்பிதம் வேற, சாட்சாத்காரம் வேற. இந்த மனசுல கல்பிக்கக்கூடிய கற்பனையில பகவான் கிருஷ்ணர் இப்படிதான் இருப்பாரு அப்படி நம்ம கல்பிக்கிறோம். சங்க சக்கரதாரியா நாராயணன் இப்படிதான் இருப்பான்னு கல்பிக்கிறோம். ஆனா அவனே தோன்றும் போது இதெல்லாம் கல்பிதம்லாம் போயிடும். அந்த சாட்சாத்காரம் பார்த்தா ஒரு இருட்டுல வெளிச்சம் உண்டான மாதிரி ஆயிடும். ஒரு மின்னல் போல அப்படி ஒரு பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசத்துல நம்ம அஜ்ஞானம்லாம் ஒழிஞ்சு போயிடும். அது அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அந்த அனுபவம். அந்த அனுபவத்தையும் வார்த்தையால சொல்ல முடியும்னா அது பாகவதத்துல தான் சொல்ல முடியும். அந்த நாரதுடைய அனுபவத்தை அப்படி கொட்டியிருக்கார். அவத்தியமிமம் தேகம், இந்த அபத்தியமான இந்த தேகத்தை விட்டு மஜ்ஜனதாம் அசி, என்னுடைய ஜனத்தில் ஒருவனாக நீ விஷ்ணு பாஷனாக அடைய போகிறாய் என்று பகவான் கேரண்டி வாக்கு கொடுத்துறாரு. அவர் லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. யார்? நாரதருக்கு. நீ கவலைப்படாத, இந்த ஜென்மா விட்டு அடுத்த ஜென்மாவில நீ என்னுடைய விஷ்ணு பாஷனா ஆக போற. அப்ப நான் முக்தி கேரண்டி ஆகி போச்சு. வைகுண்டம் அவருக்கு ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. அப்போ விஷ்ணு பார்ஷத சரீரம் அவருக்கு கிடைச்சிது, பிரம்மபுத்திரராக அடைகிறார். அதெல்லாம் படிக்கும்போது எவ்வளவு அருமையா இருக்கும். அப்ப அது வரைக்கும் என்ன பண்றதுன்னா, நம்மளுக்கு இந்த உடம்பு விட்டா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். நம்மளுக்கு உண்மையா நம்ம பக்தி பண்றோம்னா, நாம கல்மஷம் இல்லாம பாகவத பிரச்சாரம் பண்ணாம, முக்கியமா அதை சொல்லணும், பாகவத பிரச்சாரம் பண்ணாம நம்ம பக்தி பண்றோம்னா, உண்மையான பக்தி பண்றோம், பாகவத்துல ரபிக்கிறோம் சொன்னா நிச்சயமா நமக்கு அடுத்த பிறவி கிடையாது. நாமளும் விஷ்ணு பார்ஷதர்களாக வைகுண்டவாசிகளாக மாறிடுவோம். ஆனா அது வரைக்கும் என்ன பண்ணணும், அது வரைக்கும் வேற யாருக்குள்ளயும் துஷ்ட சகவாசம், சத் சங்கத்துல தான் இருக்கணும். துஷ்ட சகவாசத்துல இருந்து விலகி, சாதுக்கள் போல இருப்பாங்க, அவர்களிடத்துல பேச்சு கொடுத்துக்கூடாது. துஷ்ட சகவாசத்தோடு விலகி என்ன பண்ணணும், இல்ல முடிஞ்சா தனிமையிலே இருக்கிறது ரொம்ப நல்லது. தனிமையில என்ன பண்ணணும், நாமானி அனந்தசிய ஹதத்ரவப்படன்னு குஹ்யாணி பத்ராணி ஹிருதானி சஸ்மரன்னு. மகான்கள் வாக்குல நீ எவ்வளவு பாகவதம் கேட்டிருப்ப. பாகவதம் சொல்றவங்களா மகான்கள் தான், அதனால அவள் வாக்குல பாகவதம் கேட்டிருப்ப. ஆனா அசத் சங்கத்துல தான் நம்ம பாகவதம்
நம்ம கேட்ட கதை கெட்டு போயிடும், மறந்து போயிடும். அசத்து விஷயங்கள் பேசுவாங்க, அசத்துக்கள். அந்த விஷயத்துல கவனம் செலுத்தினா கிருஷ்ண கதை மறந்து. அதனால அசத்துக்களை கிட்ட சேர்க்கக்கூடாது. பாகவதர் வாக்குல பாகவதம் கேட்கறோம் இல்லையா, அந்த பாகவதம் மனசுல தங்கி போச்சு இல்லையா, அதை பத்ராணி, அது மங்களத்தை உண்டாக்கக்கூடியது, அது ரொம்ப ரகசியமான லீலைகள் ஆகிய அதெல்லாம் ஸ்மரன்னு அதை தியானம் பண்ணணுமா. அப்ப வாக்குல என்ன பண்ணணும், நாமானி அனந்தசிய, அனந்தமான நிறைய எக்கச்சக்கமான பகவானுடைய நாமங்கள் கொட்டி கிடக்குது. அப்படி அனந்தனாகிய பகவானுடைய நாமங்களை வெட்கத்தை விட்டு லஜ்ஜையை விட்டு கஜ்ஜை கட்டி பாடணுமா. நாமானி அனந்தசிய ஹதத்ரப படன்னு, ஹதத்ரப வெட்கத்தை வெட்டி எறி, வெட்கத்தை விட்டு கையை தூக்கி ராம 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 ராமன்னு பாடு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 பாடு. அப்படி பாடினா சபாஷ். அதான் பொழுதுபோக்கு நாரதருக்கு. நாமானி அனந்தசிய ஹதத்ரப படன்னு, குஹ்யானி பத்ராணி குதானேஷ ஸ்மரன்னு, காம் பர்யடன் துஷ்டமனா. என்னது, மனசு சந்தோஷம் அடைகிறார். காம் பர்யடன் துஷ்டமனா கதஸ்பிருகா, எல்லா ஆசைகளையும் விட்டவராக சஞ்சரிக்கிறார். பகவானிடத்துல ஆசையை பற்றி கொண்டால் மற்ற விஷயங்கள் எங்கிருந்து ஆசை உண்டாகும். அப்போ காலம் பிரதீட்சன்னு விமதோ விமத்சரா. அப்போ பகவான் குறிப்பிட்ட அந்த காலமானது எப்போ வரபோது, இந்த பாஞ்சபோது அவர்கள் தேகத்தை சுமையா நினைப்பாங்களாம். இந்த தேகத்தை சட்டை கட்டி வாசம்சி ஜீர்ணானி யதாபிகாய, இந்த தேகத்தை சட்டை கட்டி எரிஞ்சிட்டு அந்த காலம் தானா உயிரை விடக்கூடாது. நமக்கு அந்த பிராப்த காலம் முடிகிற வரைக்கும் சஞ்சரிச்சுதான் ஆகணும். அதனால நாரதர் சஞ்சரிக்கிறார். அப்போ அந்த தேகம் கழண்டு வர ஒரு மின்னல் போல கழண்டு விழுந்துச்சான். அந்த கழண்டு வர்ற வரைக்கும் காலத்தை எதிர்பார்த்த காலம் பிரதீக்ஷன், பகவான் குறிப்பிட்ட காலத்தை எதிர்பார்த்து எப்போ நம்மளுக்கு விஷ்ணு சபாஷத சரீரம் கிடைக்கும் போதுன்னு பகவான் சொல்லியிருக்காரு. அது எப்போ கிடைக்கும் போதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காராம். எப்படி இருக்கானா, விமதோ விமத்சராக, கொஞ்சம் கூட கர்வம் இல்லாதவராக, யாரிடத்துல துவேஷம் பொறாமை பதில் துவேஷம் பாராட்டாதவராக. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சில அசத்துக்கள்லாம் துவேஷம் பாராட்டும், உதாசனப்படுத்துவாங்க, பாகவதர்லயே மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அசத்துக்களுக்கு அவெல்லாம் கல்மஷ சித்தம் உடையவர்கள். அது மாதிரி அவரெல்லாம் துஷ்டர்கள். அவரெல்லாம் பார்த்தா வெளியில பார்த்தா நல்லவங்க போல இருப்பாங்க, பக்தர்கள் போல வேஷம் போடுவாங்க. அது மாதிரி ஆட்கள் இடத்துல நம்ம பழகிட கூடாது. பார்த்து அது ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் அடிக்கடி சொல்றேன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது மாதிரி கல்மஷ சித்தம் உடையவர்களும் வேஷம் போட்டுன்னு வருவாங்க பக்தர்கள் போல, அவர்கிட்ட பார்த்து பழகணும். ஆனா பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, விமதோ விமத்சராக, கொஞ்சம் கூட கர்வம் இல்லாதவர்களாக்குவாங்க, யாரிடத்துலையும் துவேஷம் பாராட்டாதவர்களா, எல்லாத்துலையும் எல்லாத்துலையும் கள்ளங்கபடம் இல்லாமல் பேசக்கூடியவர்களா இருப்பாங்களாம். எல்லாரிடத்துலையும் கள்ளங்கபடம் இல்லாத பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க, சுதந்திரமா பழகுவாங்க. ஆனா அவர்கள் அந்த மகாத்மாக்களையும் உதாசீனப்படுத்தினா, அவர்கள் திருப்பி உதாசீனப்படுத்தினா நீ எங்க போய் விழுவ, தாங்குவியா? அவர்களை அந்த பாகவத்துல துஷ்டர்கள் உதாசீனப்படுத்துறாங்க. ஆனா அவர்கள் திருப்பி உதாசீனப்படுத்திட்டா பகவானே உதாசீனப்படுத்துவானு உங்களை, அப்புறம் எங்க போய் விழுவீங்க? ஜாக்கிரதையா இருக்கணும். பாகவத பிரச்சாரம் கூடியது, எங்க விளையாடினாலும் விளையாடலாம். பாகவத இடத்துல மகான்கள் இடத்துல விளையாடக்கூடாது, விஷ பறிச்ச கூடாது. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, நாரதரே உபபர்ணன் என்ற கந்தர்வனா இருக்கும்போது மகான்களை அலட்சியப்படுத்திட்டார். உடனே கந்தர்வ பதவியிலிருந்து கீழே போய் சூத்திர ஸ்திரீயினுடைய பிள்ளையாக பிறப்பாய் என்று சபித்தார்கள். கட்சியில ஒரு வேலைக்காரருடைய பிள்ளையாக பிறந்தார். அதான் பாகவத பிரச்சாரம். கடைசி அதே நாரதர் இப்போ பாகவத சங்கத்தினால இப்போ விஷ்ணு பார்ஷத சரீரம், அதே பாகவத்துல சேவிச்சா அவர்கள் நல்ல கதி அடைவார்கள். பாகவத்துல உதாசீனப்படுத்தினா அப்படி கீழ்நிலை அடைவார்கள். இதே நாரதருடைய வாழ்க்கையே ஒரு நிதர்சனம், புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி சஞ்சரிச்சானா, விமதோ விமத்சரகா, கொஞ்சம் கூட கர்வம் இல்லாதவராக. சில கர்விகள்லாம் இருக்காங்க, நான் பெரிய இந்த ஜாதி, நான் அந்த பிராமண ஜாதி அப்படின்னு, அந்த கர்வம்லாம் இல்லாதவராக இருந்தாராம் நாரதர். யாரிடத்திலும் பொறாமை துவேஷம் பாராட்டாதவராக இருந்தாராம். விமத்சரகா, அப்ப எந்த காலத்தை எதிர்பார்த்தாலும் பகவான் குறிப்பிட்ட காலத்தை எதிர்பார்த்திருந்தார். அவர் குறிப்பிட்ட காலம் அப்ப பிரம்மபுத்திரராக அவதரித்தார். அப்ப சாட்சாத் பகவானே பிரத்யக்ஷமாகி தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் மூச்சேத்வா ஹரிகதாம் காயமான ஸ்சராம்யகம். ஆஹா, முக்தி ஆத்மானா என்னன்னா, முக்தி ஆத்மானா வைகுண்டத்திலே வாசம் பண்றது இல்லை, திரிலோக சஞ்சாரியா நீ சஞ்சாரம் பண்ணு. எப்போ சஞ்சாரம் பண்ற மாதிரி முன் ஜென்மத்துல நீ என்ன பண்ணியோ அதே காம் பரியடம் துஷ்டமனா. உன் மனசு சந்தோஷமா உலகம் சஞ்சரிச்சல, இப்போ ஒரு உலகத்துல சஞ்சரிச்ச நீ மனுஷனா பிறகும்போது இப்போ திரிலோக சஞ்சாரியா 3 லோகத்தை அபிகாத கதினா தடையற்ற கதியுடையவராக எங்க வேணாலும் சஞ்சரிக்கலாம் அப்படின்னு நான் பர்மிஷன் கொடுத்து பகவான் அனுகிரகம் மாட்டார். அது மட்டும் இல்ல, நீ பாடுற, உனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குற, என்னன்னா
வீணையை கொடுக்குறேன். இது சப்தஸ்வரங்கள் கொண்டது. தேவதத்தாம் இமாம் வீணா ஸ்வர பிரம்ம விபூஷிதாம். அந்த 7 ஸ்வரங்களும் 7 தந்திகளாக அமைஞ்ச அந்த சப்த பிரம்ம வடிவமாகிய அந்த மகதி என்ற வீணையை பகவான் தானமாக வழங்குகிறார். இதை வைத்துக்கொண்டு காயமான ஸ்டராம்யகம், என்னுடைய கதைகளை பாடிக்கொண்டு சஞ்சரிப்பாயாக. அப்படி அனுகிரகான் மகாவிஷ்ணு அபிகாத கதிக்கு கொச்சித்து. பகவான் விஷ்ணு மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தினால தடையற்ற கதியுடையவராக சஞ்சரிக்கிறார். நாரதர் சொல்றார், இதெல்லாம் வியாசரிடத்தில் சொல்றார். அனுகிரகான் மகாவிஷ்ணு அபிகாத கதிக்கு கொச்சித்து. ஒரு இடத்திலும் எனக்கு தடையற்ற கதியுடையவராக நான் சஞ்சரிக்கின்றேன் வியாசரே. தேவதத்தாம் இமாம்பினாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சித்வா ஹரிகதாம். அப்படி உச்சஸ்வரத்துல ஹரிகதையை பாடிக்கொண்டு ஆனந்தமாக சஞ்சரிக்கிறேன். இதுல இருக்கிற ஆனந்தம் வேற எதில் இருக்கு? எதில் இருக்கு சொல்லு பார்க்கலாம். அந்த பாகவதத்தில் உள்ள ஆனந்தம் வேற எதில் இருக்கு? உண்மையிலே மகான்கள நலன் நிறுவிகள் உலோகத்துல சஞ்சரிக்கிறாங்கன்னா, அவங்க பாகவதம் போய் சொல்றாங்கன்னா, ஒரு வீட்டுல பாகவதம் சொல்ல வரனா அவர்கள் பாகவதம் வேணாம், பாகவதம் எங்களுக்கு ரொம்ப தொல்லு, பாகவதம் எங்க வீட்டுல வேணாம் அப்படின்றவங்க. ஏன்னா அதுலதான் சந்தோஷம் இருக்கு, லோகத்துல சந்தோஷம் இல்லை. ஏன்னா ஏதத்தி ஆதுர சித்தானம் மாத்திர ஸ்பர்ஷ செய்யா முகுகு. எப்பொழுதும் கவலைப்பட்டு இழிந்த புத்தி உள்ளவர்களாக, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களே. எப்பொழுது எதையாவது ஒரு நினைச்சு எதையாவது நினைச்சு ஒன்று கவலைப்பட்டு இருக்காங்களே. அப்படி ஆதுர சித்தமுடையவர்களாக இருக்கிறாங்களே. ஏதத்தி ஆதுர சித்தானம் எதனால்னா புலநிச்சைகளால் தான். ஆசைதான் காரணம். ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். அந்த புலநிச்சைகள் தான் துன்பத்துக்கு காரணமே, வேற ஒன்னும் இல்லை. மாத்ரா ஸ்பர்ஷ செய்யா முகுகு. இந்த புலநிச்சைகள் தன்மாத்திரம் புலன்களுக்கு இல்லையா, புலன்களுடைய இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு தான் அடிக்கடி இந்த துன்பங்களை அனுபவிக்கிறார்களாம். அந்த இச்சையை விட முடியாததால் தான். பேராசை தான் காரணம். அது இல்லைன்னா நீ உனக்கே துன்பம் வரப்போகுது. அதனால்தான் கவலைப்பட்டு கலங்குறாங்க. ஏதத்தை ஆதரவு சித்தானோ எதனால்னா மாத்திர ஸ்பர்ஷ ஈச்சையா முகோ. அதனால இந்த சம்சார சாகத்துல மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு துன்பங்கள் இந்த சாகரத்துல தத்தளித்து கொண்டிருக்கிற பவசிந்து. இந்த பவசிந்துனா சம்சார சாகரத்துல தத்தளிக்கிறார்களாம். அப்ப இதுக்கு இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு ஒரு படகு கிடைக்குமானா கிடைக்கும். பவசிந்து பிளவோ. அந்த படகு என்னன்னா இந்த பாகவதம் தான். இதுல என்ன இருக்குன்னா கிருஷ்ணனுடைய லீலைகள் நிறைஞ்சிருக்கு. இதுல ஹரிச்சரியா அணுவர்ணனம், ஹரினுடைய லீலைகளை அணுவா வர்ணிச்சிருக்கு இந்த பாகவதத்துல. இதுதான் நம்மளை கடக்கிறதுக்கு, சம்சார சாகத்துக்கு கடத்துக்கான பெரிய படகு இந்த பாகவதம் தான். இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டானா அவன் சந்தோஷம் பண்ணிடுவான். இந்த ரகசியத்தை உணராத வரைக்கும் அவனால் சந்தோஷம்ன்றது காணாத தூரம் தான். காணல் ஏற்படுதான் அவனுடைய வாழ்க்கை. அடிமேல அடி, இடிமேல இடி. காம லோப ஹதா முககு. எப்பத்தாலும் ஆசைகளாலையும் பேராசைகளாலையும் கெடுக்கப்பட்ட ஹிருதயம் உடையவர்களாக அடிக்கடி காமலோப ஹதா முககு. அப்போ அந்த காமத்தினால் லோபத்தால் கெடுக்கப்பட்ட ஹிருதயத்தை உடைய, கெடுக்கப்பட்ட மனதுடையவர்களாகி அவர்களுக்கு சந்தோஷன்றது கிடையாது. என்ன சாமியதி, அவளுக்கு சாந்தியே இருக்காது. அவங்களுக்கு எப்பொழுதும் துன்பப்பட்டு கலகி கொண்டு இருப்பார்கள். எதெல்லாம் பக்தி பண்ணது கூட பணத்துக்காக பக்தி பண்ணுவாங்க. பக்தி பண்ணது கூட பணத்துக்காக போய் பாடுவாங்க, பணத்துக்காக போய் கதை சொல்லுவாங்க இல்லையா? எவ்வளவு பேர் பார்த்தா பெரிய மேடையெல்லாம் இப்ப கச்சேரி எல்லாம் பாடுறாங்க இல்லையா? அதே மாதிரி சில பேர் கதை சொல்ல உபன்யாசம் பண்றாங்க இல்லையா? எதுக்கான பணத்துக்காக அப்படின்னு இருக்கிறாங்க சில பேர். பகவான் சந்தோஷத்துக்காக செய்யணும். நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும், பகவத் கதை உபன்யாசம் பண்ணாலும் அது பகவத் சந்தோஷத்துக்காக செய்தாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். எல்லாம் பணமாயி போச்சு. விப்ரைர் பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரிதா கணலோபேன கதாசார ஸ்ததோ கத. ஓடிய போச்சாங்க கதையினுடைய சாரம். பக்தி ஞான வேலைக்கு உண்டாகாது. அப்ப துன்பப்படுறதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? அவர்களும் துன்பப்படுவார்கள், அவர்களும் அதை கேட்கிறவங்களும் துன்பப்படுவார்கள். ஏன்னா அவர்களே அனுபவம் இல்லாமல் சொல்கிறார்கள் பாகவதத்தை. அவர்கள் வாக்குல கேட்டா உனக்கு எப்படி அனுபவம் ஏற்படும்? அதான் சொல்லி ஏதத்தை ஆதுர சித்தான. அப்போ எந்த நோக்கத்தோட பாகவதம் படிக்கணும், எந்த நோக்கத்தோட நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்? பணத்துக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். பணத்துக்காக போய் நம்ம நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணக்கூடாது. பணத்துக்காக சில பேர் உங்க வீட்டுல நான் பஜனை பண்றேன், அவங்க வீட்டுல பஜனை பண்றேன், எதுக்கான பணத்துக்காக. உங்க வீட்டுல நான் உபன்யாசம் பண்றேன், எதுக்கான பணத்துக்காக. அது கூடாது. நம்ம ஜென்மாவை கரையேற்றிக் கொள்வதற்காக நாம சங்கீர்த்தனமும், ஜென்மாவை கரையேற்றிக் கொள்வ மனசு பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாகவத உபன்யாசமும் நாம செய்தோம்னா நிச்சயமா நீ பாகவதம் படிச்ச பலன் உனக்கு கிடைக்கும். உண்மையான பலன் கிடைக்கும். ஆத்மலாபத்தை அடைய முடியும். அதுதான் இங்க சொல்றார்.
பவசிந்து பிளவோ, இதுதான் சம்சார சாகத்தை கடத்துக்கான ஒரே படகம். திருஷ்டோ ஹரிச்சரியா அனுவர்ணனம், இதை அறியாத மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் திருஷ்டோ காட்டி கொடுங்கள், இந்த கிருஷ்ண லீலைகளை காட்டி கொடுங்கள். கிருஷ்ண லீலைகளை எழுதி ஒரு கந்தமா வெளியிட்டீர்கள்னா அது அவளுக்கு படகாக பயன்படும், இந்த சம்சார சாகத்துக்கு கடக்கக்கூடிய படகாக இருக்கும் என்று நாரதர் வியாசரிடத்தில் சொல்றார். அருமையான விஷயங்கள் இதெல்லாம். அப்போ யமனே ஏன் யோக மார்க்கங்கள்லாம் 15 இருக்காரு, யோக சூத்திரங்கள்லாம் ஞானத்தை பத்தி சொல்லியிருக்கேன். நம்ம பிரம்மசூத்திரத்துல ஞானத்து விஷயங்கள்லாம் பிரம்மசூத்திரத்துல சொல்லியிருக்கேன். உபநிஷதங்கள்லாம் இருக்கு. அதுபோல ஞானம் யோகம்லாம் பண்ணி கரையேற்றமே என்ன, அதெல்லாம் பண்ணா கூட பிரயோஜனம் இல்லை இந்த கலியுகத்துல. யமா அதிபர் யோக பதகி, யம நியமங்கள், யம நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் அப்படின்னு 7 அங்கங்கள் இருக்கு அஷ்டாங்க யோகத்துக்கு. அதில் ஞானத்துக்கு கூட இந்த யம நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சா தான் ஞானம் கூட சித்திக்கும். அதே போல அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய தியான யோகம், இந்த யம நியமங்களை கடைப்பிடிச்சாதான் தியானமும் சித்திக்கும். இதெல்லாம் ஒரு படிகள் இருக்கு. எடுத்த உடனே உட்காந்தோடனே தியானம் பண்றாங்க. அப்படியே உட்காந்து கண்ணை முன்னா இருட்டில் இறைவனை தேடுறாங்க. கண்ணை முன்னா பகவான் தெரியணுமா? அது எப்படி தெரியும்? நீ 10 நிமிஷம் பண்ற யோகத்துல மனசு சாந்தி கிடைக்கிறது, மனசு அடங்குறதே பெரிய விஷயம். கொந்தளிக்கிற மனசு 1 நிமிஷத்துல நீ கட்டுப்படுத்திடுவியா? நீ பண்ண தியானத்துல உட்காந்த உடனே அப்படியே அதுதான் அப்படியே மூக்க தியானம் பண்ணு, புருவ மத்திய தியானம் பண்ணு, சரியா போய்டும். அது எப்படி தியானம் பண்ண முடியும்? தூக்கம் தான் வரும். நல்லா சாப்பிட்டு வந்து தியானம் பண்ணலாம். இல்லை பசியோட தியானம் பண்ணா மயக்கம் வந்துடும். மனசு அலைபாயம் கொந்தளிக்கிற மனசை உன்னால கட்டுப்படுத்துறது வாயோரிவு கணாபலி. அதாவது காற்று அடைக்கிறத விட மனசு அடக்கிறது ரொம்ப சஞ்சலமான கிருஷ்ணனுக்கு கீதையில் அர்ஜுனன் சொல்றாலே ரொம்ப சஞ்சலமான இந்த மனசு பலவத்தோட ரொம்ப கஷ்டம் இது அடக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான் இல்லையா. அவ்வளவு கஷ்டம் மனசு அடக்கிறது. ஆனால் தியான யோகங்களால யம நியமங்களை கடைப்பிடிக்கிற இந்த அஷ்டாங்க யோகத்தினால மனசு அடைக்கிட முடியாது. அப்ப என்ன, இன்னும் காமம் பேராசை இதெல்லாம் இன்னும் அதிகரிக்குமா, கொந்தளிக்குமா? அது அடங்காதான். நீ எவ்வளவு மனசு அடக்கணும்னு யோகத்துல பயிற்சி பண்றியோ, மனசு அடக்கத்துக்கு தியானம் பண்றியோ, அவ்வளோ இன்னும் கொந்தளிக்கும் அதிகமா. ஜாக்கிரதை. அப்ப எப்படிதான் அடங்கணும்? மனசுக்கு ரஞ்சகமான விஷயத்தை கொடுத்தா அது தன்னாலே பட்டி பாம அடங்கணும். மனசு ரஞ்சகமான விஷயம் என்ன? கிருஷ்ண நிலைகள் தான், கிருஷ்ண ஸ்வரூபம் தான், பாகவத பாராயணம் தான், பாகவத கதைகள் தான் மனசு ரஞ்சகமா இருக்கக்கூடியது. தியானம்னு ஒரு கருப்பு புள்ளியை வச்சு தியானம் பண்ண சொல்றாங்க. அது எப்படி மனசு ரஞ்சகமாகும்? ஒரு ஒளியை தியானம் பண்ண ஒளி எப்படி மனசு ரஞ்சகமாகும்? ஆனா மயில் பிள்ளை அணிஞ்சிருக்கிறான் பகவான், வெத்தஸ்த பாதனாக இருக்கிறான், புல்லாங்குழல் கையில் ஏந்திருக்கிறான், மஞ்சள் பட்டாடி அணிந்திருக்கிறான், கழுத்துல கௌசுபரத்தம் என்றது, மார்புல வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி வாசம் பண்றா. அப்படின்னா எப்படி மனசு பளிச்சுன்னு கவருது? சியாமல வர்ணன், செந்தாமரை கண்ணன், சுருசுரான கேசங்கள், அப்படிப்பட்ட மன்மதனுடைய வில்லோ என்று சொல்லக்கூடிய புருவம், அப்படி அழகான தாமரை இதழ்கள் போன்ற நீண்ட திருவடிகள், எள்ளுப்பு போன்ற அவருடைய நாசி, கோவை பழம் போல அவருடைய உதடு, முல்லைப்பு போன்ற அவனுடைய பற்கள், கதுகதுப்பான கன்னங்கள், திரண்ட தோள்கள், விரிந்த மார்பு, சங்கு போன்ற அவனுடைய கழுத்துல கௌஸ்து பிராப்தம் டால் அடிக்கிறது 10 திக்கையிலும், அப்புறம் தோல் வளையங்கள், கங்கணங்கள், மார்பு பதக்கங்கள், இடுப்புல ஒட்டியானம், மஞ்சள் பட்டாடை, ஸ்ரீ சத்ருபூஜ சேவை, சங்கம், சக்கரம், கதை, பத்மம், ஸ்ரீவத்சம் என்ற மறு, அதில் மகாலட்சுமி வாசம், மகாலட்சுமி கையில தாமரை ஏந்திருக்கிறாள். இப்படி விரல்கள மோதிரங்கள், கைகள கங்கணங்கள், சங்கு, சக்கரம், கதை, பத்மம் இவர் ஏந்திருக்கிறான் பகவான். இடுப்புல ஒட்டியானம், மஞ்சள் பட்டாடை, காலில் சலன் சப்திக்கக்கூடிய திவ்ய நூபுரங்கள், யோகத்தேயமான கங்கா ஜனகமான சர்வ ஆபத்து நிவாரகமான அப்படிப்பட்ட வித்தியஸ்த பாதம், அந்த திருவடியில சங்க ரேகை, சக்கர ரேகை, அம்புச ரேகை, அம்புஜ ரேகை, அந்த திருவடிகள் என்று சேர்த்த தாமரை மலர் மலர்ந்தது போன்ற அந்த இதழ்கள் போல அந்த விரல்கள்லாம் பார்க்கும்போது முத்தான அந்த நகங்கள் பார்த்தா டால் அடிக்கிறது. நம்ம ஹிருதயத்தில் உள்ள அந்தகாரத்தை போக்கக்கூடிய அந்த நக காந்தியை தியானம் பண்ணணுமா? எப்படிப்பட்ட இந்த ரூபத்தை தியானம் பண்ணா மனசை கொள்ளை கொள்ளாமல் இப்படி இருக்கும். அப்படி சியாமல வர்ணன், நீல சியாமல வர்ணனாக பகவான் சங்க சக்கர கதாதாரியா தியானம் பண்ணா இது மனசு கொள்ளை கொள்ளுமா? நீ கருப்பு புள்ளி தியானம் பண்ணா மனசுக்கு கொள்ளை கொள்ளுமா? யோசிச்சு பாருங்க. கருப்பு புள்ளி தியானத்தை சொல்லி கொடுறாங்க. மனசு ஒருப்படுங்க, இப்ப வீட்டை பத்தி தியானம் பண்ணுங்க, கொஞ்சமா வீட்டுல இருந்தீங்க வாங்க, மனசு விரியுங்க, மனசு சுருக்குங்க, மனசு விரியுங்க, மனசு சுருக்குங்க, இதெல்லாம் யோக பயிற்சி சொல்லி கொடுறாங்க. இது கிடையாது யோகம். இதெல்லாம் தியான யோகத்துல சேர்க்கே கிடையாது. எல்லாம் பகவத்கீதையில அடிச்சு தள்ளிடுறாரு. மத்கதேன அந்தராத்மனாக, என்ன ஹிருதயத்தை வச்சு தியானம் பண்ணதாலும் உங்க மனசு அடங்கும். வேற எதை தியானம் பண்ணாலும் மனசு அடங்காது. அப்போ இங்க அதுதான் இங்க கண்டிக்கிறார் நாரதர். யமாதிபர் யோக பதகி காமலோப ஹதா முகு, காமலோபத்தால் கெடுக்கப்பட்ட ஹிருதயத்தை இந்த மனசா யம நியமங்களால அடைக்கிட முடியாது.
அப்படின்னா சாம்பியதி, அவனுக்கு சாந்தியே இருக்காது, மனசு சமநிலை அடையாது அப்படின்னு நாரதர் இங்க சொல்றாருங்க. முகுந்த சேவையா எத்வத்து ததா ஆத்மாத்தா ந சாமியதி. முகுந்தருடைய சேவையில் இல்லாம, பகவான் பக்தி பண்ணாம, பகவானை தியானம் பண்ணாம, சங்க சக்கரத்தாலே வர்ணிச்சேன் இல்லையா, அந்த ரூபத்தை தியானம் பண்ணாம, பகவானிடத்துல மனசை பறிகொடுக்காம இந்த மனசு அடங்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன சாமியதி, மனசு சாந்தி அடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ எதனால சந்தோஷம் பண்ணா இப்படிப்பட்ட ஆகுது இவமே சீக்கிரம். அப்போ சரி, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இந்த அனுபவம் எனக்கு இல்லாம நான் சொல்லுவேன், இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா நாரதர் சொல்றார், நீங்க வேற பகவானுடைய கதைகளை பேசணும்னு நினைச்சாலே பிரகாய துஷ்ப வீர்யானி தீர்த்த பாத பிரிய சபகா ஆகூத இவமே சீக்கிரம் தர்ஷனம் வியாதி சேதசி. பகவானுடைய கதைகளை பத்தி பேசினா, அவனுடைய வீரியத்தை பராக்கிரமங்களை பத்தி பேச ஆரம்பிச்சோடனே அந்த கதையினுடைய வீரியத்தினாலே பகவான் நம்ம ஹிருதயத்துல தோன்றினான், கூப்பிட்டவன் போல தோன்றான். ஆகுத இவ கூப்பிட்டவன் கூப்பிடலையா, கூப்பிட்ட மாதிரி நான் பகவான் கதைகளை பேசினேன், ஹிருதயத்துல பகவான் பரிசு காட்சி அளிக்கின்றான். நாரதா கூப்பிட்டியா? நாரதா என்னமோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உன்னை நான் கூப்பிடலையே, இல்லை என் கதைகளை பேசினா நான் கூப்பிட்டவன் போல வந்துடுவேன். அப்போ அவனுடைய கதை, அதாவது யம நியமங்களை கடைபிடிச்சு பிராணாயாம பயிற்சி பண்ணி மனசோர்வப்பட்டு இருதயத்தை தியானம் பண்ணா கூட பிடிபடாத பகவான், யோகிகளுக்கு பிடிபடாத பகவான் வெறும் கதைகளை கேட்கறதுனாலே மனசுல பளிச்சு பச்சுன்னு காட்சி அளிக்கிறானா, கூப்பிட்டவன் போல அடிக்கடி இருதயத்துல காட்சி அளிக்கிறானா, பளிச்சு பச்சு நவநீதலை பல பட்ச வாயில வெண்ணெய் துவைந்த வாயோடு பகவான் காட்சி அளிக்கின்றானா. கோவத்தனோட கையில சொந்த விரல்ல கோவத்தன் மலையை தூக்கி தாங்கி இருக்கிற அப்படிப்பட்ட பகவான் சுத்தி இருக்கிற கோபர்களோட தடிகளை கைகளை ஏந்தி கொண்டு பசுக்களோட பகவான் காட்சியளிக்கின்றான். அப்படி காளிய நர்த்தனம் பகவான் பண்ணனா நனர்த்தக அகில குரு ஆதி குரு நனர்த்தக. அப்படிப்படி எல்லாருக்கும் குருவா இருக்க பகவான் நர்த்தனம் பண்றான், காளி நர்த்தனம் பண்ணா உடனே காளியன் தெரியறான், கிருஷ்ணன் தெரியறான், அந்த யமுனை தீர்த்தம் தெரியுது, நம்ம மனதுல அப்படியே ஃபிளாஷ் ஆகுது பாருங்க. இதுதான் இந்த தியானம். நீ யம நியமங்களை கடைப்பிடிக்கிறதுனால நீ இந்த பகவானை இது மாதிரி பாத்திர முடியாது. ஆனா கதைகள் பேசும்போது உடனே ஃபிளாஷ் ஆகுது, அந்த காளிய நர்த்தனத்தோட பகவான் காட்சி அளிக்கின்ற ஹிருதயத்துல. எப்படி அவ்வளவு ஃபாஸ்டா வந்தானா, அதான் கதையினுடைய வீரியம். பிரகாயுத வீதியானி, அந்த பிரகாயுத அந்த கதையினுடைய வீரியத்தினால பகவான் ஆகுத இவமே கூப்பிட்டவன் போல தர்ஷனம் யாதி சேதசி. அப்ப மனசுல அப்படி தர்ஷனம் கொடுத்துருவானா பகவான். வார்த்தைகளை கவனிக்கணும் பாகவதத்துல, என்ன அருமையான வார்த்தைகளை பாருங்க, பதங்களை அப்படி பிரயோகம் பண்ணியிருக்கா பாருங்க. ஒவ்வொரு கதையும் படிக்கும் போது மனசு அப்படியே அதை பறிகொடுத்தே ஆகணும். அதுல நம்ம எஸ்கேப், பாகவத்துல நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. ஒவ்வொரு விஷயம், இப்ப நாரத கதை பேசணும்னு வரல, முதல் ஸ்கந்தத்திலிருந்து படிச்சாலே அடுத்த ஸ்கந்தம் போகிறதுக்கு மனசு வரது அவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்காக சொல்ல வந்தேன். அதுல ஒரு சும்மா உதாரணத்துக்கு டக்குன்னு மனசுல பட்டது இந்த நாரத கதையை டக்குன்னு மனசுல பட்டதுனால இந்த நாரத கதையை எடுத்து பேசுறேன். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயம் நான் தான் சொல்றேன். முதல் அத்தியாயத்திலே சௌனகாதி மகர்ஷியுடைய கேள்வியே பக்திமயமா இருக்கு. அப்போ அவருடைய பதில் எப்படி இருக்கும் பாருங்க. சூதரனுடைய பதில் அருமையா இருக்கும். ஒவ்வொரு பதிலும் பார்த்தா சம்சித்திர் ஹரிதோஷனம், பகவானை சந்தோஷப்படுத்தாம நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதுன்றது சொல்றாரு. அப்போ இன்னொரு சொல்றார், வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக ஸ்ரீயந்தே சாசி கர்மானே திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே. ஹிருதயத்துல பகவானை தரிசனம் பண்ணுவேன். இந்த கதைகள் அப்படி தரிசனம் பண்ணேன்னா ஹிருதயம் முடிச்சுக்கெல்லாம் கவலைகள்லாம் அந்த குழப்பங்கள்லாம் வெட்டி எறியப்படுமா, எல்லா சந்தேகங்களும் தொடச்செடுக்கப்படும், கர்மங்கள்லாம் எரிச்சு சாம்பலாக்கிடுமா. நம்ம எல்லா விதமா சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா எல்லாமே எரிச்சு சாம்பலாக்கிடும். அவ்வளவு பவர்ஃபுல் பகவானுடைய கதைக்கு. அதுதான் சூதர் சொல்றாங்க, அது கும்பிர் திஜசேஷ்ட வர்ணாசிரம விவாகசகம் ஸ்வனிஷ்டதசிய தர்மசிய சம்சித்திர் ஹரிதோஷனம் சொன்னோம் இல்லையா. அப்போ வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடிச்சாலும் அது பகவத் பக்தியை உண்டாகணும். அதில் தான் நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றி அடங்கியிருக்குது. சம்சித்திர் ஹரிதோஷனம், பகவான் சந்தோஷம் அடைகிறோம். நாரதுடைய கதையை பாருங்க, ஒரு தடவை தான் பகவான் தர்சனம் சக்குருத்து ஒரே தடவை தான் தர்சனம் கொடுத்தான். ஆனா அது என்ன மேல 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 என்ன தர்சனம் பண்ணுன்ற ஆசை உனக்குள்ள உண்டாக்கிடும். எதனால அது மட்டும் எப்படி கிடைச்சிருந்தான், மகான்கள் வாக்குல பாகவதம் கேட்டதுனால. அதிர்க்கையா விருத்த சேவையா, அதான் சொல்றேன். சக்குருத்திய தர்சிதம் ரூபம் ஏதத்து காமாயுத்தே அணக. எதுக்காக சக்குருத்தியத்தை தர்சிதம், ஒரு தடவை உனக்கு தர்சனம் கொடுத்து எதுக்கான, ரூபம் ஏதத்து காமாயம் தே அணக. ஆனா நீ ஒரு பாவமும் அறியாதவன், உனக்கு பாவம் இல்லை, ஆனா உனக்கு பக்குவம் இல்லாதவன். இப்போ சின்ன வயசு யோகம் எல்லாம் பண்றதுக்கு பக்குவம் இல்லை, ஆனா
எனக்கு உன்னுடைய தரிசனம் உனக்கு எதுக்கு அந்த தரிசனம் கொடுத்து, இந்த ஒரு தடவை தரிசனம் கொடுத்தது எதுக்காகன்னா மேலும் மேலும் உனக்குள்ள என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டாக்குவதற்காக. ரூபம் எது காமாய தே அனக, இடத்துல ஆசை உண்டாக்குவதற்காக. அப்போ மத்காம சனகை சாது சர்பான் முன்சதி ஹர்ஷையான்னு, என்னிடத்துல உள்ள என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் மற்ற ஆசைகள்லாம் நீ விட்டு ஒழித்து விடுவாய். அதுக்காக தான். ஏன்னா என்னை பார்க்கணும்னு ஆசை உனக்கு வந்துச்சுனாவே இந்த பக்தி வந்துடுச்சு. பக்தியில் இருக்கிறவனுக்கு லோக விஷயம் மாயையானது ஒன்று தொடாது. காம குரோதங்கள் ஒன்று தீண்ட கூட தீண்டாது. அப்போ அதுதான் சொல்றது, என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்குள்ள வளர்ந்துச்சு இல்லை, அந்த வெறி ஏறி போச்சு இல்லை உனக்கு, பகவானை பார்க்கணும் ஜென்ம கதையத்தை, அந்த ஒரே நோக்கம். உன்னுடைய லட்சியம் வேற மாதிரி திரும்பிச்சு. பணம் சம்பாதிக்கிறதோ லோக விஷயங்கள், பெண்ணாசை மண்ணாசை இவைகளை சம்பாதிக்கிறது உன்னோட லட்சியமா இல்லாம என்னை பார்க்கறது ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியமா இருக்கும் போது, அந்த லட்சியத்துல நீ குறியா இருக்கும் போது, அப்போ உனக்கு மற்ற விஷயங்கள்லாம் உனக்கு குப்பையா தோணும். அதுதான் சொல்ற மத்காமஹ, என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு பத்தியா, அது ரொம்ப பவர்ஃபுல். அது உலக ஆசைகளை அடியோட அடிச்சு தள்ளிடும், வெட்டி எரிஞ்சிடும். அதான் மாயை ஜெயிக்கிறதுக்கான. ஏன்னா அந்த மத்காமக சனகை சாது, அதுதான் நல்லது. சாது சர்வான் முன்சதி ஹிருச்சையானி, ஹிருதயத்துக்குள்ள மற்ற ஆசைகள்லாம் விட்டு விடுவான் அவன். யார் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோட வாழ்க்கையில செயல்படுறானோ, என் திருப்திக்காக எல்லாத்தையும் செயல்படாம பகவானை பார்க்கணுன்ற ஆசை அவனுக்குள்ள வளர்த்துக்கிறானோ, அவனுக்கு மற்ற ஆசைகள்லாம் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஆசை மொத்தமும் அவன் விட்டுடுவான். எல்லா ஆசைகளும் அவன் விட்டு போயிடுவான். அப்படி சொல்லியிருக்கு பகவான் சொல்றது, இதெல்லாம் பகவானுடைய வார்த்தைகள். அதான் சொல்றாரு. அப்போ சரி, ஒரு தடவை எனக்கு தான் பக்குவம் இல்லையே, எப்படி தர்ஷனம் கொடுத்தீங்க இந்த ஒரு தர்ஷனம்? அது எதுக்காகனா மகான்களுக்கு போய் நீ சேவை செய்ய, மகான்கள் வாக்குல பாகவதம் கேட்ட இல்லையா, அந்த பாகவதம் கேட்ட பலனாதான் உனக்கு ஒரு தடவை தர்ஷனம். சத் சேவையா அதிர்க்கையா தே ஜாதா மயி திருடா மதிஹி. அப்ப இந்த திருடமான இந்த புத்தி எதனால உண்டாயிடுச்சுன்னா, மகான்கள் வாக்குல இப்படி பாகவதம் கேட்டோம்னு சொன்னா அப்போ திருடபக்தி உண்டாயிடுமா கிருஷ்ண இடத்துல. பாகவதத்துல அப்படி திருடபக்தி உண்டாயிடுமா. மயி திருடா மதிஹி, நான் வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும். பாகவதத்தில் திருடாமதிகை, அப்படி திருடமா உறுதியா எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் கிருஷ்ண பக்தியை விட மாட்டேன், நான் பாகவதத்தை விட மாட்டேன், பாகவத பாராயண மன்றத்தை விட மாட்டேன், பாகவத நினைக்கத்தை விட, அப்படி ஒரு திருடமதி வேணுமா. எந்த சூழ்நிலையில் வேணா இருக்கட்டும், பிரதிகூலமா இருக்கட்டும் அனுகூலமா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நான் கிருஷ்ண பக்தியை விட்டுட்டு நான் வரமாட்டேன். கிருஷ்ண பக்திக்கு அப்புறமா நான் எதை வேணாலும் நான் ஏற்றுக்கிறேன். என் சுயநலம்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. பகவானுடைய நலம் தான் எனக்கு முக்கியம், பாகவதம் தான் எனக்கு முக்கியம். அப்படி ஒரு திருடமதி உண்டாயிடுச்சு அவருக்கு. அம்மா சத்தத்தை கூட பெருசா நினைக்கலையா, அது அனுகூலமா நினைச்சாங்க. ஏன்னா அவ்வளவு கிருஷ்ண பக்தியில திருட புத்தி உடையவராக இருக்கிறதுனால அந்த வைராக்கியம் அடைஞ்சிருக்காரு. அப்ப அம்மாவிடத்துல உள்ள பட்டுதல் கூட விட்டு இருக்காரு நாரதர். அப்படி ஒரு திருடமதி உண்டாயிடுச்சு. ஏன்னா சத்சங்கத்தினால ஏற்பட்டது. பந்தபாச பட்டுதல்லாம் விட முடியாது. நான் சுலமா விட முடியுமா? 5 வயசு பையனுங்கண்ணா விட்டுச்சே. அனாதையா போயிட்டு பயம் வந்துடாதா, எப்படி பழைக்க போறோம் அப்படின்ற பயம் வந்துடுனா, அதை பத்தி கவலையே இல்லையா கொஞ்சம் கூட. பகவான் பக்து தான் அப்படின்னு திக்தேச கால வித்வர்ணா, எந்த தேசம் எந்த காலம் கூட தெரியாது. அவரு வடக்கு திக்க நோக்கி ஜம்முன்னு கிளம்பிட்டார். ஏன்னா பகவான் இருக்கும்போது நான் என்ன கவலை பண்ணேன்னா, அனாதை கிடையாது, நான் நாதனுடையவனாச்சு அப்படின்னு. அப்ப எங்க நான் கேடு கருபாட வாடிச்சேன். அப்படிப்பட்ட காடு நகரம் கிராமங்கள் எல்லாம் தாண்டி சிவாஜனம் அப்படிப்பட்ட நிர்மணிச்சு அரண்யே, அப்படிப்பட்ட புலிசிங்கங்கள் நடமாடக்கூடிய அப்படிப்பட்ட மனுஷன் நடமாட்டம் இல்லாத அந்த காட்டுல கூட சந்தோஷமா தைரியமா சஞ்சரிச்சு வந்தாராம். ஏன்னா பகவானால் ரட்சிக்கப்படுறவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க. அப்படியானா பாகவதர்கள் அப்படி பாகவத கிருஷ்ண பக்தி அப்படி ஊட்டி விட்டுட்டாங்க. தற்ற அன்பகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம். ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண கதையை கேட்டதுடைய பலன் நாரதருக்கு அப்படி கிடைச்சது. அந்த பக்தி உண்டாயிடுச்சு, அவ்வளவு தைரியம் உண்டாயிடுச்சு. அதனாலதான் தைரியமா உட்கார்ந்தாரு. அந்த காட்டு நடுவுல மனுஷன் நடமாட்டம் இல்லாத காட்டுல தைரியமா அழகா தண்ணீர் ஜலபானம் பண்ணிட்டு அந்த ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழகா பகவானை தியானம் பண்ணார். பகவான் காட்சியளிக்கின்றானே. அப்போ எல்லா துக்கங்களையும், அம்மா இழந்த ஒரு துக்கம் கொஞ்சமாவது இருக்கும் உள்ளுக்குள்ள, அதை கூட போக்கடிக்கக்கூடிய, நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன்டா, நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன்டா அப்படின்னு பகவான் காட்சியளித்தானே சங்கச்சக்கர கதாதாரியா. நான் இருக்கும்போது நீ அம்மா இல்லைன்னு கவலைப்படாது, நான் உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்சியளித்தானே. அப்படின்னும் போது அந்த ஆறுதல் கிடைச்சதே. அதுதான் இங்க சொல்றாரு. சுச்சாபகம்னு ஒரு பதம் இருக்கு. சுச்சாபகம்னா கவலையை போக்க அடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட தர்சனமா. என்ன கவலை அவருக்கு? அம்மா அப்பா இல்ல, 5 வயசு பையனுக்கு வேற என்ன கவலை இருக்கும்? நமக்கு ஆதரவு கிடைக்குமா, ஒரு அப்பா அம்மா கிடைப்பாங்க, நம்ம அனாதையா போயிடும் அப்படின்னு ஒரு கவலை. அந்த கவலை இல்லாத பண்ணாதான் பகவான். நானே உனக்கு அம்மா அப்பா, லக்ஷ்மி என் மார்பல் இருக்கா பாரு, உனக்கு அம்மா கிடைச்சிட்டா, நானே உனக்கு அப்பாவா இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற சுச்சா அபகம். என் அப்பா அம்மா இல்லாத கவலையை போக்கடிக்கக்கூடியதாக அப்படிப்பட்ட ரூபத்தை காட்சி கொடுத்தானே
வார்த்தையை நல்லா கவனிக்கணுங்க. சுச்சா அபகம்னு பதம் இருக்கு. அப்ப இவனுக்கு என்ன கவலை இருந்திருக்குன்னா, இப்பதான் அம்மா இழந்துட்டு வந்திருக்கான் நாரதர். அம்மா இழந்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அம்மா இல்லைன்னு ஒரு கவலை இருக்கு இல்லையா, அந்த கவலையை போக்கடிக்கக்கூடியதாக இருந்ததுதான் பகவானுடைய தரிசனமானது ஹிருதயத்துல. அதுதான் இங்க சொல்றாரு. இங்க ரூபம் பகவதயத்தன் மன காந்தம் சுச்சாபகம், மனசு அபகரிக்கக்கூடியதாக இருந்தது. சுச்சாபகம் கவலையை போக்கக்கூடிய அடிக்கூடியதாக. நான் இருக்கட்டும் உனக்கு, உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு கவலைப்படாத, நான் வந்து நாதனா இருக்கேன், நான் உனக்கு அம்மா அப்பா சகோதரன், உனக்கு உறவு, நான் காப்பாற்றக்கூடியவனாக நாதனாக நான் இருக்கின்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஸ்வரூபமாக பகவானே காட்சியளித்தாராம் ஹிருதயத்துல. அந்த ஆறுதலை கொடுக்கக்கூடிய ரூபமா இருந்ததுதான் அது சுச்சாபகம் பதம். அப்படி இருக்கு அழகா. அப்போ டக்குன்னு பகவான் மறைச்சிட்டான்னா, மறைச்ச உடனே என்ன பண்ண குழந்தை, உடனே இப்போ குழந்தை என்ன பண்ண பால் கொடுத்துனே ஒரு அம்மா என்ன பண்ண தூங்க பண்ணிடுவான். தூங்க போயிட்டு அது தூங்கி வச்சுட்டு நினச்சிட்டு அந்த மாதிரி என்ன பண்ண வீட்டு வேலைகள் பார்க்கறதுக்கு அம்மா எழுந்து போயிடுவான். எழுந்து போயிட்ட உடனே என்ன பண்ணுவான், இந்த குழந்தை வந்து திரும்பி பார்த்தா அம்மா காணும். அம்மா காணும்னா உடனே ஓன்னு அழும் அந்த குழந்தை. அப்போ உடனே சமையல் அறையிலிருந்து சமையல் வேலை செய்யறதுக்காக டக்குன்னு அங்கேருந்து ஒரு குரல் கொடுப்பான், நான் வந்துடுறேன் அம்மா இங்கே தான் இருக்கான். அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, வெளியே எங்கே போகல அப்படின்னு உடனே அந்த குரல் கேட்ட உடனே அந்த குழந்தை டக்குன்னு அதை அழைய நிறுத்திடும் அந்த குழந்தை. அது மாதிரி அசிர்வாக்கா பகவான் சொல்றாரு, கவலைப்படாத ஹந்தா, ஐயோ குழந்தை கவலைப்படுறானே, நான் காட்சி கொடுத்துனே இருந்தேன், டக்குன்னு மறைச்சிட்டேன் அவன் ஹிருதயத்துல, நாரதருடைய ஹிருதயத்துல. திடீர்னு இவன் வந்து கதறானேன்னு சொல்லிட்டு உடனே அப்படி தேம்பி அழகார், மனசு ஒருமுகப்படுத்திருப்பார்கள். ஹிருதயத்துல பகவான் தெரியல. ஆனா அவருக்கு அந்த ஒரு தடவை தரிசனம் கொடுத்தது மகானுடைய சங்கத்துல கதை கேட்டதுனால்தான், சத் சங்கத்தினால்தான். ஆனா இப்ப ஏன் மறைச்சிட்டாரு அப்படின்னா, அவருக்குள்ள ஆசையை உண்டாக்கணும். அப்படி மறைச்சிட்டாருன்னா உள்ள ஆசை, நல்ல ஆசையை கலைப்பட்டுருவான் பகவான். நல்லா அந்த ரூபத்துல பார்த்து சொக்கி போய் அவ்வளவு அழகா இருக்குது அந்த ரூபம். பார்த்தா மனசை வந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. பிரேம அதிபர நிர்பா ஆனந்த சம்பளவே, ஆனந்த கடல்ல முழுகினாராம். அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தது அந்த ரூபமானது. அந்த ரூபத்துல சொக்கி போய் அந்த அழகுல அப்படி மயங்கி அப்படி இருக்காருன்னா, அந்த பக்தியில தரிசிருக்கா சொன்னா டக்குன்னு அதை மறைச்சிட்டா என்ன ஆகும், ஐயோ அந்த ஆனந்தம் போயிடுச்சு, அந்த ஆனந்தத்தை மறுபடியும் அனுபவிக்கணும், அந்த ஆனந்தத்தை மறுபடியும் அனுபவிக்கணும்ன்ற அந்த வெறி உண்டாகும் இல்லையா, அதுக்காக தான் ஆனந்த சப்ளவே இல்லையோ நான் அபஸ்தியம் உபயம், வெளி விஷயத்த திரும்பியே பார்க்கலையா. ஏன்னா இந்த சந்தோஷம் இங்க கிடைச்சிச்சுன்னா, ஆத்மலாபம் கிடைச்சிட்ட பிறகு இனிமேல் வெளி விஷயத்த நீ எங்க திரும்பி பார்க்க போறேன். உலகத்துலதான் சந்தோஷம் இல்லையே, எங்க பார்த்தாலும் துக்கமா இருக்குது. துக்காலயம் அசாஸ்வதம், இதெல்லாம் உலகமே துக்காலயம் தானே, சாஸ்வதம் இல்லாது தானே. அப்படிங்கும் போது அந்த சந்தோஷத்துல ரூபம் பகவதோ எத்தனை மனக்காந்தம் சுச்சாபகம், கவலைகளை போக்கடிக்கக்கூடிய ரூபம், மனசை கொள்ளக்கூடிய ரூபம். அந்த ரூபம் மறைஞ்சு போச்சுன்னு எப்படி தவிச்சுட்டு பாரு, துடிச்சு போயிட்டாராம். அப்ப பகவானே கவலைப்படுறான், அந்த குழந்தை பாவம் நல்ல காட்சி டக்குன்னு மறைச்சிட்டான். இப்படிதான் கோபிகள் இடத்துலயும் மறைச்சிடுவான். ஏன்னா பக்தி அதிகரிக்க, அதை சொல்ல பிரசமாய பிரசாதாய, பிரசமாய பிரசாதாய. எதுக்காக மறைஞ்சான்னா பிரசாதாய, அவளுக்கு அனுகிரகம் வந்தது பக்தி வழக்கத்துக்காக அப்படி மறைச்சிடுவானா. அதுதான் இங்க சொல்றத, என்னை பார்த்தல இந்த ரூபம் ரொம்ப பிடிச்சி போச்சு இல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமா உலக விஷயம், உலகத்துல செப்பு இருக்குது மற்ற சௌக்கியம். இந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டனா ரசோ ரசோப்பியாசிய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. உயர்ந்த சௌக்கியத்தை பரம் திருஷ்டுவா, உயர்ந்த விஷயத்தை பார்த்துட்டான்னு சொன்னா சௌந்தர்யா அற்ப விஷயங்கள்லாம் செப்புன்னு செய்ய, இதுல போய் சௌக்கியம் இருக்கு நம்ம ஏமாந்தமே தின்னால. ஏன்னா அந்த உயர்ந்த விஷயம் பார்க்கல, அந்த அனுபவம் இல்லை, அதனால இதெல்லாம் சந்தோஷம் நினைச்சுன்னு இருந்தேன். அந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சோன்னா சி இதெல்லாம் ஒரு சௌக்கியமா, இது அசுத்தமானது புத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை காத்துப்பிட்டு போயிடுவேன். அப்படி நாரதன் நினைச்சாராம். அவ்வளவு ஆனந்தமா இருந்ததே, அது டக்குன்னு மறைஞ்சு போச்சுன்னா, ஐயோ மறுபடியும் அந்த தர்ஷனம் எப்படி கிடைக்கும், அந்த தர்ஷனம் எப்ப கிடைக்கும், அந்த ஆனந்தத்துல மறுபடியும் எப்ப தளிப்பேன் அப்படின்னு தவிச்சு போயிட்டாராம். அதான் பகவான் கருணை கொண்டு அந்த ஆசையை உண்டாகத்துக்குன்னே பகவான் வேணுமனே காட்சியளித்து அப்படி பகவான் மறைச்சிட்டான். அதுதான் பகவான் சொல்றார், ஹந்தா அஸ்மின் ஜென்மனி பவான் மாமா திருஷ்ட விகார்கதி. இந்த ஜென்மத்துல என்ன பார்க்க முடியாது. இந்த ஜென்மத்துல உன்னை பார்க்க முடியாதா, இனிமேல் பார்க்க முடியாதா, கவலைப்படாத, அதுக்காக கவலைப்படாத. ஏன்னா இதுக்கெல்லாம் நீ அஷ்டாங்க யோக பயிற்சினாலே என்ன பார்க்க முடியாதுன்னு சொன்னானே. அதாவது பார்க்க முடியாதா, அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணல, இப்ப தியானம் பண்ணலையா, அதுலதான் பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும், அதுக்கு நீ தகுதி இல்லை, நீ சின்ன பையன், உனக்கு தெரியாது. அந்த யோக முறையில உனக்கு வேணாம். உனக்கு என்ன மகான்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை கடைப்பிடியே, நீ ஏன் தியான யோகம்லாம் பண்ணிருக்க நீ அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. அதான் அர்த்தம். அது அவிபக்வ கஷாயானம் துத்தசோகம் குயோகினாம், யோக மார்க்கத்துல சரியா தப்பா யோகம் பண்றவங்களுக்கு நான் அடையப்பட முடியாது, பக்குவமற்ற யோகிகளுக்கு நான் அடையப்பட முடியாது. அதனால யோகத்துல முயற்சி பண்ணாத. அப்ப என்ன
சகுரத்திய தர்ஷிதம் எதிர்த்து காமாயுது எனக்கு. அப்ப எதுக்காக அப்ப தர்ஷனம் கொடுத்தேன்னா, என்னத்துல மேல மேல இப்ப பார்க்கணுன்ற ஆசை உனக்குள்ள உண்டாயிடுச்சு இல்ல, இந்த மேல மேல இந்த ஆசை அதிகரிச்சு மற்ற ஆசைகள்லாம் நீ விட்டுடுவேன். அதுக்காகத்தான். ஆனா நீ ஒரு பாவம் அல்லாதவன், நீ குயோகினா, நீ தப்பானவன் கிடையாது. ஒரு பாவம் அறியாத 5 வயசு குழந்தை, நீ சுத்தமான பாகவதம் தான். அதனால நீ பாகவத ரூபத்துல பிரவேசிச்சா என்ன சீக்கிரமா பிடிச்சிடலாம். அப்ப எதுக்கான அப்போ உனக்கு யோக மார்க்கத்துல பக்குவம் இல்லைன்னு சொன்னே தவிர பக்தி மார்க்கத்துல பக்குவம் இல்லைன்னு நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். பாகவத தர்மத்துல நீ பிரவேசிச்சதுனால்தான் உனக்கு ஒரு தடவை தர்சனம் கொடுத்த. நீ யோக மார்க்கத்துல போற, நீ பக்தி மார்க்கத்தை விட்டு நீ யோக மார்க்கத்துல போறேன்னு சொன்னா உனக்கு அது பக்குவம் கிடையாது. அதனால உனக்கு தர்சனம் கொடுக்க மாட்டேன். ஆனா பக்தி மார்க்கத்துல நீ மகான்களுக்கு சேவை செய்த இல்லையா, பக்தி மார்க்கத்துல இருந்த இல்லையா, அதுக்காக உனக்கு ஒரு தடவை தர்சனம் கொடுத்தேன். அந்த தர்சனம் ஏன் மாறிச்சுன்னு சொன்னா, மேலும் மேலும் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை வளர்த்துக் கொள்வதற்காக, அந்த ஆசையை வளர்த்துக் கொண்டதனால் மற்ற ஆசைகளை நீ விடுவதற்காக. இதை புரிந்து கொள் அப்படின்ட்டு நாரதற்கு அழகா பகவான் சொல்றாரு. புரிந்து பாருங்க. சகுரத்திய தர்ஷிதம் ரூபம் எதத்து காமாயதே அனக மத்காம சனகை சாதோ சர்வான் முன்சதி ஹிருச்சையானு. ஹிருதயத்திற்குள்ள இச்சைகள் எல்லாம் நீ விடுறதுக்காக தாண்டா அப்பா. கொஞ்சம் கொஞ்சமா நீ ஹிருதயத்தை சனகைகி கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நீ சாதுவா, அதே சமயத்துல நல்ல விஷயத்துல நீ சாதுவானவன். நீ கொஞ்சம் கொஞ்சமா ஹிருதயத்தில் உள்ள ஆசைகள்லாம், மற்ற ஆசைகள்ல நீ பிரவேசிக்காது என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை உனக்குள்ள வளரும்படி செய்வதற்காக தான் நான் மறைச்சேன். ஒரு தடவை காண்பிச்சு மறைச்சேன். ஆசையை உண்டாக்கி உன்னை ஏமாத்துற மாதிரி எதுக்காக. இப்ப நல்லா ஆசையை உண்டாக்கி டக்குன்னு கையில பிடிக்கிட்டா எப்படின்னா, கை கட்டுறது வாய் கட்டல, நல்லா ருசியா சுவைக்கலாம், லட்டு நல்லா கை கட்ட டக்குன்னு தட்டிட்டான். எவ்வளவு கோவம் வரும் நம்மளுக்கு. ஐயோ போயிடுச்சேன்னு. அப்போ அதை அடையணுன்ற ஆசை ஒண்ணு அதிகரிக்கணும் இல்லையா. அதை அதிகரிக்க செய்தான் பகவான் அப்படி பண்ணாராம். அதான் சொல்ற சக்குருத்திய தர்ஷிதம் ரூபம் ஏதத்து காமாயத்தை அழக மத்காம சனகை சாது சர்வான் முன்சதி கட்சியான சச்சேவையா அதிர்க்கையா ஜாதா மயி திடாமதிகி. அதான் சாதுக்களுடைய சேவை தான். அப்படிப்பட்ட மகான்கள் வாக்குல பாகவதர்கள் என்னைக்குமே பகச்சு கூடாது. அதான் நான் சொல்றேன், பாகவதர்கள் வாக்குல பாகவதம் கேட்டோம்னா சீக்கிரமாக கிருஷ்ணத்துல பக்தி அதிகம். திருடாமதி. எந்த தடங்கள் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் கிருஷ்ண பக்தி மட்டும் நீ விட மாட்டேன். அப்படி பக்தி பண்ற அந்த திருட புத்தி நம்மளுக்குள்ள உண்டாயிடுமா. அதான் சொல்ற. அப்போ என்ன பண்ணா, இந்த அபத்தியமான இந்த பாஞ்சபௌதிக தேகத்தை நீ விட்டுவிட போகிறாய். ஹித்வா அபத்தியம் லோகம் கந்தா மஜ்ஜனதாமசி. என் ஜனங்கள் விஷ்ணு பார்ஷத சரீரம் உனக்கு கிடைக்க போகிறது அடுத்த பிறவில அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அனுகிரகம் பண்றார். என்ன அருமையான ஸ்லோகம் பாரு. அப்போ என்ன எதனால பகவான் தர்ஷனம் கொடுத்தார்? அஷ்டாங்க யோகத்தினால கிடையாது. சத் சேவையா அதிர்க்கையா மகான்கள் சேவை செய்தல் இல்லையா, அந்த பக்தி யோகத்துக்காக. அதுலதான் பக்தியில எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. ஆனா தியான யோகம் அஷ்டாங்க யோகத்துல எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஞான யோகத்துக்கும் தியான யோகத்துக்கும் அதெல்லாம் அதிகாரம், அதுக்கு பக்குவம் வேணும், அதுக்கெல்லாம் அதிகாரிகள் வேணும். ஆனா பக்திக்கு யார் வேணாலும் பக்தி பண்ணலாம். கதை கேட்கறதுக்கு என்ன வேணும்? கேட்கறதுக்கு காது நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். உட்காந்து கதை கேட்டா போதுமா. மகான்களுக்கு சேவை செய்யற பாக்கியம் கிடைச்சது. அதிர்க்கையா விருத்த சேவையா, அந்த பெரியவங்களை வாக்குல கதை கேட்டதான் ஜாதாமயி திருடாமதிகி. எத்தனை திருட புத்தி திருட பக்தி எனக்குள் உனக்கு உண்டாயிடுவிட்டது, திருட பக்தி என்னிடத்துல உனக்கு உண்டாகி விட்டது அப்படின்றாரு. ஆனா மதிர் நிபத்தியும் விபத்தியதை கர்ஷிச்சித்து. ஒரு பொழுதும் இந்த பக்தி முன்னிட்டு போகவே போகாது அப்படின்னு கேரண்டியா பகவான் அடிக்கிறார். மயிர் நிபத்தேயம் இடத்துல அந்த புத்தி பதிக்கப்பட்ட இந்த புத்தி ஒரு பொழுதும் உன்னை விட்டு போகாது. எத்தனை காலம் வரைக்கும்னா, இந்த உலகமே அழிஞ்சாலும்டா உனக்குள்ள இருக்கிற கிருஷ்ண பக்தி அழியாதா படா. உலகமே அழிஞ்சாலும் இந்த கிருஷ்ண பக்தி ஒண்ணு மறுபடியும் பிரளயம் சிருஷ்டி எத்தனை பிரளயம் வந்தாலும் எத்தனை அழிவு வந்தாலும் உலகம் அழிஞ்சு போகும். உலகமே அழிஞ்சாலும் சகல லோகங்களும் பிரம்மாண்டங்கள்லாம் அழியும். ஆனா உனக்குள்ள இருக்கிற இந்த கிருஷ்ண பக்தி மட்டும் உன்னை விட்டு போகவே போகாது. சர்வ நிராகிருதி என்ன சொல்ல பாகவதம் சொல்லியிருக்கு. பிரஜா சர்க்க நிரோதே அபி ஸ்மிருதிச்ச மதனுக்கிரகாத்து. நான் அப்படி அனுகிரகம் பண்றப்போ ஸ்மிருதிச்ச மதனுக்கிரகாத்து பிரஜா சர்க்க நிரோதேவி. இந்த உலகங்கள்ல உள்ள பிரஜைகள்லாம் அழிஞ்சு போனா கூட, எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போனாலும், உலகம் பிரளயத்து வந்தா கூட என்னுடைய அனுகிரகத்தினால உனக்குள்ள இருக்கிற அந்த பக்தி உன்னை விட்டு போகாது. அப்படி நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்ட்டு அனுகிரகம் பண்றேன். மதனுக்கிரக இதெல்லாம் பகவான் அப்படி கேரண்டி கொடுக்குறாரு அவனுடைய வாழ்க்கைக்கு. யாரு? நாரதருக்கு. இனிமேல் அவருக்கு என்ன கவலை? அவருக்கு என்ன கவலை?
அவர் எங்க சஞ்சரிச்சா வேணாம்னு சொல்றது? அவருக்கு இனிமேல் உறவினர்கள் தேவையா? அப்பா அம்மா தேவையா? அண்ணன் தம்பி தேவையா? யார் தேவை அவருக்கு? அதான் பகவானே கேரண்டி குத்தாச்சுனே, இனிமேல் அவர் என்ன பண்ண முடியும்? அப்போ உலகம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். 5 வயசுல கிளம்புனவர் உலகம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். வயசான காலம் வரைக்கும் பராத்த கர்மா ஒளிர வரைக்கும் இருந்தா ஜாலியா இருந்தார். அது பிறகு டக்குன்னு சட்டை காட்டி போறவன் இந்த உடலை விட்டுட்டு பிரம்மதேவர் புத்திரராக நாரதராக சஞ்சரிச்சார். எந்த ஆபத்து வந்தது அவருக்கு? என்ன கஷ்டங்கள் வந்து? ஒண்ணுமேல சொந்த துஷ்டமனாக அவர் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லையா. உலகம் முழுவதும் சந்தோஷம் பண்ணா சஞ்சரிச்சா கூட எங்கேயாவது யாராவது மனசு இல்லை. அவர் மனச சந்தோஷத்துக்கு குறைவே இல்லையா. சொல்ல போனா இவரால மற்றவங்களாம் சந்தோஷம் அடைஞ்சாங்களாம் நாரதரால. துஷ்டமனாக அப்படின்னா உலகாசைகளை விட்டாரு. கர்வமே எழும்புலையா அவருக்கு. விமதோ விமத்சராக பொறாமே எழும்புலையா. எதனால? கிருஷ்ண பக்தர் தலைச்சதுனால நாரதர். இன்னைக்கு இந்த கதை பேசணும்னு நினைச்சு கூட பார்க்கல. யதார்த்தமா ஏதோ எதாச்சியா பேசணும், ஏதோ பகவத் விஷயம். அதனால இந்த முதல் ஸ்கந்தத்திலே பாகவத்துல அப்படி கொட்டி கிடக்குது பக்தி. நாம் அப்படியே அள்ளி அள்ளி எடுத்துக்க வேண்டியதுதான். பாகவதத்துல வார்த்தைகளை பார்க்கணும். அவ்வளவு சுவாரஸ்யமான வார்த்தைகள் அடங்கிருது பாகவதத்துல. இந்த முதல் ஸ்கந்தமே அவ்வளோ பக்தியை உண்டாக்கக்கூடியது. பார்த்தா பீஷ்ம ஸ்துதியில பார்த்த சொன்னேன் இல்லையா, திரிபுவன கமனம் தமாளவர்ணம், பகவானை சொக்கி போகக்கூடிய அழகு. ஆஹா, இந்திராணி மேல உள்ள ஆசை இந்திரன் விட்டானா? கிருஷ்ண மேல உள்ள ஆசையினால இந்திராணிக்கு இந்திரன் மேல உள்ள ஆசை போயிடுச்சான். எது வரைக்கும்னா கிருஷ்ணனை பார்க்காத வரைக்கும் தான் மற்ற ஆசைகள்லாம் நம்மளை போட்டு வாட்டி எடுக்கும். கிருஷ்ண திரிபுவன கமனம் சொக்கி போக அழகு. கிருஷ்ணனை பார்த்துட்டோன்னா மற்ற ஆசைகள்லாம் பட்டு விட்டு போயிடும். அதான் சொல்றேன் ஹர்ச்சியான்னு. அது என்ன சொல்றாரு? முன்செதி ஹர்ச்சையானு. எல்லா ஹிருதயத்தோட உள்ள இச்சைகள்லாம் விட்டு போயிடுமா. எதனால? கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டான். அதுதான் நாரதர்கள் சொல்றாரு பகவான் ஆசீர்வாக்காக. எவ்வளவு அருமையான விஷயம் பாகவதம். அதனால அவர் சொல்றதுனால நாரதர் சொல்லக்கூடிய நாம சங்கீதம் என்னன்னா, நமோ பகவதே துக்கியம் வாசுதேவாய தீமகி பிரத்யம்னாய அனிருத்தாய நம சங்கர்ஷனாயச்ச. இதுதான் அடிக்கடி காணம் பண்ணிட்டே சஞ்சரிப்பார் அவர். இந்த சதுர்வியூகம் சொல்லக்கூடிய அந்த வாசுதேவன், சங்கர்ஷனன், பிரத்யம்னா, அனிருத்தன், இந்த 4 வியூகங்களை தியானம் பண்ணிட்டு அப்படியேப்பட்ட இந்த மந்திரத்தை தான் சொல்லிட்டு சஞ்சரிச்சுட்டாராம். நமோ பகவதே துக்கியம் வாசுதேவாய தீமகி பிரத்யம்னாய அனிருத்தாய நம சங்கர்ஷனாயச்ச. இதிமூர்த்தி அபிதானேன மந்திரமூர்த்தி அமூர்த்திகம். அப்படி பகவான் நாம வடிவத்தில் இருக்கானா பகவான். வேற வடிவங்கள் பகவான் கிடையாதா. மந்திரமூர்த்தி அமூர்த்திகம். மூர்த்தினா உருவம், அமூர்த்தினா அந்த உருவமற்றது. அப்ப நாம வடிவத்தில் தான் பகவான் கலியுகத்துல இருக்கான். அப்ப நாம சிங்கத்தினம் பண்ணு, பாகவத பாராயணம் பண்ணு. அந்த பாகவத பாராயணம் வார்த்தைகளுக்கு இல்லையா, அந்த அக்ஷரங்களே பகவானுடைய ஸ்வரூபம் தான், ராதாகிருஷ்ண ஸ்வரூபம் தான் இந்த பாகவதமே. அப்போ இந்த பாகவதம் நம்ம போல பேசும், நமக்கு அனுபவங்களை கொடுக்கும். அப்படிப்பட்டது பாகவதம். எவ்வளவு சொன்னாலும் மாளாது, அவ்வளவு விஷயம் இருக்கு பாகவதத்துல. சும்மா யதார்த்தமா நாரதருடைய கதையை பத்தி பேசணும். இன்னும் நிறைய இருக்கு நாரதர் கதையிலேயே. இப்ப மகான்களத்தில் தாந்தே அத்தது கேட்டு அதெல்லாம் பத்தி பேசணும்னா, உச்சிஷ்ட லேபன் மகான்களுக்குடைய சங்கத்தினால எப்படி பக்தி அடைஞ்சாருன்னு பார்த்தா அதெல்லாம் அருமையா இருக்கும். மகான்களுடைய சேவை ரொம்ப பவர்ஃபுல். ஆனா அப்படிப்பட்ட மகான்களா இருக்கணும், அப்படிப்பட்ட பிராமணர்களா, அப்படிப்பட்ட வைஷ்ணவர்களாக, அப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தர்களாக இருக்கணும். அவர்கள் வாக்குல போய் பாகவதம் கேட்கணும். அவர்களுக்கு போய் சேவை செய்தா போதும். திருடாமதிகி, உறுதியான பக்தி உண்டாயிடும், கிருஷ்ண பக்தி. சரி, அதனால சொல்றார், எப்பத்தாலும் காம குரோதங்களால கெடுக்கப்பட்ட புத்தியுடையவர்களுக்கு இந்த அஷ்டாங்க யோக பயிற்சி எல்லாம் பயன்படாது. என்ன சாம்பியதி இதெல்லாம் பிரயோஜனப்படாது. அப்ப என்னன்னா ஒன்னே ஒன்னா ஏதோ ஆதரவு சித்தான மாத்திர ஸ்பர்ஷமுக்கு பவசிந்து பிளவோ திருஷ்டம் ஹரிச்சத்தியானு வர்றணும். ஹரியனுடைய லீலைகளை பத்தி காணம் பண்றதுதான் இந்த சம்சார சாகத்தை கடத்துக்கான ஒரே வழி என்று நாரதர் சொல்றார். அது பிறகு சர்வம் தரிதம் ஆக்கியாதும் எத்புஷ்டகம் தொயானுக ஜென்ம கர்ம ரகசியமே பவதஸ்ட ஆத்மதோஷனம். நான் வியாசரே, நீங்கள் கேட்டுக்கொண்டபடி என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் எதுக்காக சொன்னா, நான் இவ்வளவு பற்றி சாதனைகள் செய்திருக்கேன், நான் பெருமை அடிச்சதுக்காக சொல்லல. நீ கேட்டதுனால நான் சொன்னேன். நான் எந்த சாதனை கடைப்பிடிச்சேன் அப்படின்ற ரகசியத்தை, என்னுடைய பிறவியினுடைய ரகசியத்தையும், நான் எப்படி பிரம்மதேவனுடைய புத்திரனாக பிறந்தேன் என்ற ரகசியத்தையும், அதனை என்னுடைய சாதன ரகசியத்தையும் உனக்கு எதுக்காக சொன்னா, நீ கேட்டதுனால நான் சொன்னேன். கேட்கலாம் நான் சொல்ல போறதில்ல. என் பிறப்பு வளர்ப்பை பத்தி நான் ஏன் சொல்லணும்? பெருமைக்கு சொல்லணுமா? பெருமைக்கு அதுக்காக சொல்லல.
நீ கேட்டுக்கொண்டுதான் சொன்ன. எதுக்கானா உன் சித்தத்துக்கு சந்தோஷம் உண்டாகணும். நீ கவலைப்பட்டுன்னு இருக்கியே, அதனால நீ இப்போ தலைமையில கை வச்சு உட்காந்துருக்கியே, உன் கவலை போக்கணுன்றதுக்காக தான் நான் சொன்னப்பா. இதான் சாதன ரகசியம். அதனால யோகமோ தியானமோ இதெல்லாம் பண்ண முடியாது கலியுகத்துல. மக்களுக்கு பகவானுடைய கதைகளை பத்தி, பகவானுடைய புகழை பத்தி வாசுதேவ மகிமா அணுவர்ணிதா, வாசுடைய மகிமைகளை அணுவா வர்ணிங்க. அது அனுவாதம் பண்ணி அவர்கள் ஒருத்தரத்தை எடுத்து பேசிக்கிட்டோம். அதுதான் மனசுல சித்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது, சம்சார சாகத்தை கடத்தி வைக்கக்கூடியது, பகவானை அடைய வைக்கக்கூடிய, பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடியது. அதனால் இதை செய்யுங்கன்னு நான் வியாசரே என்று சொல்லிவிட்டு அவர் மனசை சந்தோஷப்படுத்திட்டு பிறகு பகவான் அதை நாரதர் கிளம்புறார். என்னுடைய பிறவியும் என்னுடைய செயல்களோட ரகசியத்தை எதுக்காக சொன்னா, உன்னுடைய ஆத்மா சந்தோஷம் அடையிருக்கா, பவதச்சா ஆத்ம தோஷனம், உன் சித்தத்து சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக தான் சொன்னேன். இப்போ உனக்கு தெளிவு கட்சி இருக்குமே, என்ன பண்ணணும்னு. சபாஷ். அப்ப நீ பாகவதத்தை சமாதி தான் அனுஸ்மர தத் விசேஷிதம். நீ சமாதியில உட்கார்ந்தாவே கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதை எடுத்து எழுதுங்க, எழுதி மக்களுக்கு கொடுங்க. திருஷ்ட அனுச்சரிய அனுவரணம் உலகத்துக்கு காட்டி கொடுங்க. சம்சாரிகள்லாம் கரையேறட்டும். நிஸ்ரயசாய லோகசி, உலகத்துல எல்லாரும் மோட்சத்துக்கு போகணுன்ற நோக்கத்தோடு எழுதினாராம். எது பாகவதம் வியாசர். அப்ப சொல்றார், இதே சொல்றார், அதாவது இந்த மாயை மக்களை எப்படி தாக்குதுன்றத தியானத்துல பாக்குறாராம் வியாசர். இந்த மாயையால ஜனங்கள் எப்படி மோகிக்குது, இந்த முக்குணமான அந்த மாயையால. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் எப்படி மயக்குது பாரு, எப்படி அவளை அஜ்ஞானத்துல உழ வைக்குது பாரு, எப்படி காம குரோதங்கள்ல அவர்களை மங்க வைக்குது பாரு அப்படின்னு பாக்குறாராம். அப்போ தியானத்துலதான் பாக்குறான் அந்த மாயை எவ்வளவு எப்படி ஏமாத்துறா பாரு மக்கள் எல்லாம். ஆஹா, ஜனங்கள் எப்படி ஏமாந்து போது பாரு அப்படின்னு பார்த்தாராம் அவரு. அனர்த்தோபசமம் சாட்சாத். அதான் சொல், எதா சம்மோகிதா ஜீவ ஆத்மானம் திரிகோதாத்மகம். எதா சம்மோகிதோ, எப்படி மோகிக்கிறார்கள் இந்த ஜீவாத்மாக்கள்லாம். இந்த ஆத்மாவானது எப்படி திரிகுணாத்மகம், இந்த முக்குணமயமாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிற இந்த ஆத்மாவானது. ஒவ்வொரு ஜீவனும் தன்னை முக்குணமயமானவனாக, நான் ரஜோகுணன், நான் கோபிஷ்டன், நான் காமுகன் அப்படின்னு தன்னை நினைத்து கொண்டிருக்கிறது, தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறது, அதுக்கு வசப்படுகின்றது. எவ்வளவு முட்டாளா இருக்குது இந்த ஜீவாத்மாக்கள்லாம். ஆஹா, காரணம் என்ன? பகவானுடைய மாயை எவ்வளவு பொல்லாததா இருக்கு பத்தியா. இந்த மாயையை நேரடியா ஒரே போடு போடணும், அடிச்சு துவம்சம் பண்ணணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சாராம் வியாசர். அதான் இங்க சொல்றார், அவசியத்து புருஷம் பூர்வம் மாயாம்ச தத் அபாசியாம். பகவானை ஆசிரியத்திற்கு அந்த மாயை, ஆனா பகவான் கிட்ட நெருங்க விடாதபடி மக்களை எல்லாம் இப்படி தன்னுடைய மாயை என்ற விஷயம் மாயால மோகிக்க செய்து மக்களை புரட்டி எடுக்குது துன்பங்கள்ல, சம்சார சாகத்துல உழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மாயை. இந்த மாயை அடியோட போக்கத்துக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சாராம். பக்தி யோகேன மனசு சமயக் பணிகிதாமலே அவசியத் புருஷம் பூர்வம் மாயாம் சேத்தது அபாசியாம். அப்போ பகவானை பார்த்தால் பகவானுடைய சக்தியை பெற்றுக்கொண்டு, ஆனா அந்த ஜீவன்களை மயக்குகின்ற அந்த மாயினுடைய சக்தியும் பார்த்தாராம் நாரதர். இந்த மாயை மக்களை எப்படி ஏமாத்துறான். ஐயா சம்மோகிதா ஜீவ ஆத்மானம் திரிகுணாத்மகம, எப்படி இந்த மோகிக்க செய்த ஜீவாத்மாக்களை அதன் திரிகுண அந்த முக்குணமயமானவர்களாக அவர்களை ஆக்கி கொண்டு பரோ அபி மனுதே அனர்த்தம் தற்குதம் சாவி பத்தியதே, எப்படிப்பட்ட அனர்த்தங்களை உண்டாக்கி கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கு பத்தி அந்த மாயை. பரோ அபி மனுதே அனர்த்தம். ஆனா இது ஆத்மாவுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய இந்த மாயை. ஆனா ஆத்மாவுடைய சொரூபமாக இந்த மாயையுடைய வடிவமாக தன்னை நினைத்துக் கொள்ளும்படி இந்த ஜீவாத்மா இப்படி ஏமாத்தது பத்தியா. எவ்வளவு அனர்த்தங்களை ஏற்படுத்து, எத்தனை பிறவிகளை உண்டாக்குது இந்த மாயையானது. இவனை இந்த மோகிக்க செய்து காமுகனாக, கோபிஷனாக, துவேஷியாக, சம்சாரியாக, எப்படிப்பட்ட உண்மையான அடையாளத்தை மறக்க வச்சு பொய்யான அடையாளங்களை காட்டி அவனை அதுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறது பாரு இந்த மாயை. அப்படின்றது இந்த அனர்த்தத்தை உண்டாக்குது பாருன்றத பாக்குறாரான் வியாசர். தியானத்துல பார்த்தாரான். அதெல்லாம் படிச்சு இதெல்லாம் பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாரு. அனர்த்தம், அந்த அனர்த்தம்னா அர்த்தம் இல்லாத விஷயங்களை அர்த்தம் உள்ளதாக காண்பித்து கொண்டு நம்மளை ஏமாத்தி இருக்கான். இந்த பணம், பொருள், பதவி, இந்த உடம்பே நானும் நினைச்சதுனாலதான் இவ்வளவு அனர்த்தங்கள் உண்டாச்சு. ஆத்மா நான்றத மறந்தே போச்சு அந்த ஜீவாத்மாக்கள்லாம். அப்படி மறக்க வச்சுதான் அந்த மாயை. அவளுக்கு மட்டும் எப்படி இந்த ஜீவாத்மாக்களை மயக்கக்கூடிய சக்தி அவளுக்கு இருந்திருந்தா, பகவான் கருத்து கட்சிய சக்தினால அது துஷ்பிரயோகம் பண்றா அந்த மாயா. அப்ப என்ன பண்ணணும், பகவான்கள் தான் சக்தி பெற்ற அந்த பகவானை சரணாகதி அடைஞ்சாதான்
அந்த பகவான்களை பார்த்து ஒரு திரும்பி பார்த்தானா பகவானை பார்த்து வெக்கப்பட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டுவான். பகவான் கிட்ட வரமாட்டான், பக்தர்களிடத்துலயும் வரமாட்டான். இதான் வியாசர் தியானத்துல பாக்குறாரு, சமாதியில உட்கார்ந்து தியானத்துல பாக்குறாரு இந்த மாயை எப்படி மக்களை மயக்குது, எப்படி அனர்த்தங்களை உண்டாக்கி, எப்படி சம்சாரத்தை உண்டாக்குது, மக்களை எப்படி ஏமாற்றுகின்றது அப்படின்னு பாக்குறாராம். அப்போ அனர்த்தோபசமம் சாட்சாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே. அப்போ இந்த அனர்த்தங்கள்லாம் போகிறதுக்கு என்ன வழி? இந்த மாயினுடைய அனர்த்தங்கள்லாம் போகிறதுக்கு, மாயை வெட்டி எறிறதுக்கு என்ன வழி? மாயால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள்லாம் உபசமம் அடையிறதுக்கு, அது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தாராம். அதான் சாட்சாத் பக்தி யோகம், அது நேரடியாக பகவானத்துல பண்ணக்கூடிய பக்தி ஒண்ணுதான், அதோக்ஷத்துல பண்ணக்கூடிய பக்தி ஒண்ணுதான் இந்த மாயை அடியோடு போகக்கூடிய ஒரே வழி என்று தெரிந்து கொண்டார், என்று அவர் புரிந்து கொண்டார். பார்த்தாராம், தியானத்துல பார்த்தாராம். அப்போ இதை தெரியாது இருக்கிற ஜனங்களுக்கு லோகஸ்ய அஜானதோ வித்வாம் சக்கரே சாத்வத சம்மிதாம். இது தெரியாத இருக்கிற மக்களுக்கு அப்பா இதை தெரிஞ்சுங்க, இது எப்படி இந்த மாயை எப்படி போகணுன்ற வழியை நான் புஸ்தகத்துல எழுதி கொடுத்துருக்கேன். அந்த சாத்வத சம்மிதியாகிய இந்த பாகவதத்துல நான் எழுதி கொடுத்துருக்கேன். இதை படிச்சு இதுல சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மாயையே உங்ககிட்ட நெருங்க விடாதபடி நீ பார்த்துக்கலாம். அனர்த்தங்கள், அந்த மாயால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை நீ மாட்டிக்காதபடி நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படின்றத தெரியாத ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார் அந்த பாகவத புஸ்தகத்தை வியாசர். அதான் சொல்றாரு, லோகஸ்ய இந்த உலகத்துள்ள ஜனங்களுக்கு அஜானதோ வித்வாம் சக்கரே சாத்வத சம்மிதாம். அந்த லோகத்தில் உள்ள அஜானதோ தெரியாத இருக்க ஜனங்கள் வித்வாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த சாத்வத சம்மிதை, சாதுக்களுக்குரிய சம்மிதையாகிய சாதுக்களுக்கு படிச்சு அனுபவிக்கக்கூடிய கிரந்தமாகிய இந்த பாகவதத்தை எழுதி கொடுத்தாராம். அப்ப என்ன, யஸ்யாம்பை சூயமானாயம் கிருஷ்ண பரம புருஷே. இது யார் கேட்ட பிறகு இல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கிருஷ்ணனிடத்துல பக்தி உண்டாயிடுமா ஆட்டோமேட்டிக்கா. இந்த பக்தி என்ன பண்ணணுமா, உனக்குள்ள இருக்கிற மாயை அடியோடு போக்கிடுமா. மாயினுடைய வெளிப்பாடுகள் தானே சோகம், மோகம், பயம் எல்லாமே. கவலை, ஒரே கவலை, சோகம் சோகம் சோகம். இல்லைன்னா மோகம், அதுல மயங்குது இதுல மயங்குது, அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு கிடக்குது. இல்லைன்னா பயம், எதையாவது நினைச்சு பயனுங்க, ஐயோ அது ஆயிடுமோ இது ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ. யமன் வந்து அதுதான் கடைசியில தான் மரண பயம் வரைக்கும், பிறந்ததுல இருந்து பயம், கடைசியில மரண பயம் தான். இதெல்லாம் எப்படா போவோம் இதெல்லாம்? இதான் மாய. எப்ப பார்த்தாலும் கவலைப்பட, சோகம் கவலைப்பட்டு இருக்கிற, எதையாவது நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிற, சோகம் மோகம், எதையாவது நினைச்சு ஒண்ணு ஆசைப்பட்டு இருப்பேன், இல்லை எதையா நினைச்சு கவலைப்பட்டு இருப்பேன், இல்லை அது வேணும் இது வேணும், அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு மோகத்துல ஏதாவது மயங்கி இருப்பேன், இல்லை எதுவும் யாரும் நினைச்சு பயந்து கிடப்பேன். இந்த 3 தான் மாய. வேற என்ன? அது அடியோடு சோகம் மோக பய அப்படியே அபகரிச்சிடுமா. எதனால்னா கிருஷ்ண பக்தி ஒண்ணுதான் இந்த சோக மோக பயத்தை, இந்த மாயையை வெட்டி எறியக்கூடிய ஒரே வழி அப்படின்றதுனால என்ன பண்ணணும்னா, அது என்ன பண்ண, ஒண்ணும் பண்ண வேணா, பாகவதத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த மாற்றம் நமக்குள்ள உண்டாகுமா. இந்த சோகமோக பயத்தை வெட்டி எறியக்கூடிய மாற்றம், இந்த மாயை ஜெயிக்கக்கூடிய மாற்றம், கிருஷ்ண பக்தி நமக்குள்ள உண்டாயிடும். அப்படிப்பட்ட அந்த மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி நமக்குள்ள பிரகாசிக்குமா. பாகவதம் கேட்ட பிறகுல, கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நம்மளுக்கு இந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்றாரு வியாசர். இது மாதிரி நிறைய சொல்லலாம். சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். யஸ்யாம்பை சூயமானாயம் கிருஷ்ணே பரமபுருஷே பக்திர் உற்பத்தி தேப்பும் சகா சோகமோக பயத்தை போக்கக்கூடிய பக்தி நமக்குள்ள உண்டாயிடுமா. பாகவதம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த மாற்றம் ஏற்படுமா. சரி, இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. இதே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமி की जय. सीतापति राम 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 राम. आंजनेय स्वामी की जय. श्रीमद् भागवत भगवान राम राम राम. कृष्ण भगवान की जय. राम 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 राम.